ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रयेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सञ्जन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। ये कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे கிருஷ்ணா. நம்ம போன பாடத்தினுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு இந்த வாரம் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் படிக்க போறோம். 61ல இருந்து 65 வரைக்கும் உள்ள கேள்வி பதில்கள் பார்க்கலாம். 97வது கேள்வி, உயிர் வாழி சுதந்திரமானவன் அல்ல, விளக்குக. நம்ம இப்ப 18வது ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம் மாதாஜி. தண்டவத் பிரணாம். பகவத்கீதை 18வது அத்தியாயம் 61வது ஸ்லோகத்துல இருந்து இந்த கேள்வி வருது. உயிர் வாழி சுதந்திரமானவன் அல்ல, விளக்குக. சொல்லுங்க மாதாஜி. உயிர் வாழி சுதந்திரமானவன் அல்ல, அவனது முந்தைய செயல்களுக்கு ஏற்ப பிராமயன் சர்வபூதானி அந்தர ரூடானி மாயையா என்ற ஸ்லோகத்திற்கு தகுந்தபடி ஜடசக்தியால் செய்யப்பட்ட ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவன் போன்ற உயிர்வாழியின் பயணங்களை இதயத்தில் அமர்ந்துள்ள பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரே வழி நடத்துகிறார். உதாரணமாக, ஒரு ஜீவன் தான் விரும்பியபடி பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. வாழும் போதும் தான் விரும்பியபடி வாழ முடிவதும் இல்லை. அவனுக்கு சுதந்திரம் இருப்பின் விரும்பியபடி நல்ல பணக்கார குடும்பத்தில் அழகாக பிறப்பான். ஆயின் எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை. ஏனெனில் ஜீவனின் செயல் பரமாத்மாவால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஜட இயற்கை ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மாவுக்கு அவனின் கடந்த கால விருப்பங்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை செய்து கொடுக்கிறது. எனவே பகவானிடம் இருந்து தான் சுதந்திரமானவன் என்று எண்ணுவது தவறு. அது நடக்கவும் நடக்காது. ஏனெனில் பரமாத்மாவின் அனுமதி இருந்தால் மட்டுமே அவன் செயல்பட முடியும். எனவே அவருக்கு சரணமடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா சொன்னீங்க. உயிர் வாழி சுதந்திரமானவன் அல்ல. சுதந்திரமானவன் மாதிரி நினைச்சுக்கிறான், ஆனா உண்மையில சுதந்திரமானவன் அல்ல. பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இந்த விஷயம் நமக்கு நன்றாக புரியும். நாம் ஒரு நாளும் சுதந்திரமாக செயல்பட முடியாது. செயல்படுற மாதிரி தெரியும், ஆனா சுதந்திரமானவர்கள் அல்ல. 98வது கேள்வி, ஒவ்வொரு உயிர் வாழியும் ஏன் முழுமுதற் கடவுளிடம் சரணடைய வேண்டும்? சாந்தமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீட்டிற்கும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் உயிர் வாழி சரணடைய வேண்டும். அது அவனை இந்த ஜட வாழ்வின் எல்லாவித துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கும். இவ்வாறு சரணடைவதால் அவன் வாழ்வின் எல்லா துன்பங்களிலும் விடுபடுவதோடு மட்டுமின்றி இறுதியில் முழுமுதற் கடவுளையும் சென்றடைகிறான். எல்லா துன்பங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். நம்ம முழுமுதற் கடவுளை அடைவதற்கும் கிருஷ்ணரை தான் சரணடையணும். நன்றி, சரியா சொன்னீங்க. 99வது கேள்வி,
தெய்வீக உலகம் எப்படி விவரிக்கப்பட்டுள்ளது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பத்மா காரைக்குடி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. அந்த தெய்வீக உலகம் வேத நூல்களின் தத் விஷ்ணு பரமம் பதம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. படைக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் கடவுளின் உலகமே என்பதால் ஜட உலகம் ஜடம் கூட உண்மையில் ஆன்மீகம். இருப்பினும் பரமபதம் என்பது ஆன்மீக வெளி அல்லது வைகுண்டம் என்று அழைக்கப்படும் நித்தியமான இருப்பிடத்தை குறிக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப பௌதிக உலகமும் கடவுளுடைய படைப்பு தான், கடவுளுடைய ராஜ்யம்தான். இப்போ ஒரு நாட்டுல இப்ப நீங்க கோயம்புத்தூர்னே எடுத்துக்கோங்களேன். கோயம்புத்தூர் ஒரு நாடு. அதுல சிறைச்சாலை என்பது ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ள ஒரு இடமா இருக்கும். அப்ப அந்த சிறைச்சாலை கோயம்புத்தூர்ல தான் வரும். ஆனா சிறைச்சாலை என்ற சிறைச்சாலைக்கு எல்லாரும் போறது கிடையாது. அந்த மக்கள்ல ஒரு தவறு செய்யக்கூடிய மக்கள் மட்டும்தான் அங்க சிறைச்சாலையில போடுவாங்க. அது போலதான் நம்ம இருக்கிற பௌதிக உலகம். இந்த பௌதிக உலகமும் ஆன்மீக உலகத்துல அடக்கம்தான். ஆனா தவறு செய்யப்படுறவர்களை ஒரு தண்டனை கொடுத்து ஒரு காலகட்டத்துல இருந்து திருத்தறதுக்காக அங்க போடுறாங்க. அதே போலதான் நாம. 100வது கேள்வி. அர்ஜுனன் எதன் அடிப்படையில் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டான்? சரஸ்வதி மாதாஜி. சர்வஸ்ய சாகம் ஸ்ருதி சந்நிவிஷ்ட. பகவான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளார் என்பது பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே உள்ளிருக்கும் பரமாத்மாவிடம் சரணடைய வேண்டும் என்று இங்கு பரிந்துரைக்கப்படுவதன் பொருள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ. நீங்க என்ன கேள்விக்கு பதில் சொல்றீங்க? எந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்க? கேள்விதானே மாதாஜி? அர்ஜுனன் எதன் அடிப்படையில் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டான்? அனுராதா மாதாஜி சொல்லுங்க. எதன் அடிப்படையில் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டான்? அர்ஜுனனை பரபிரம்மனாக, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக, பரந்தாமராக, எல்லா உயிர்வாளிகளின் பரம இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டான். அதான் எதன் கரெக்டா அடிப்படையில்? மாதாஜி? எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டான்? ஆனா எதன் அடிப்படையில்? தனிப்பட்ட அனுபவத்தினால் மட்டுமே ரெண்டாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சாதுக்களை அடிப்படையாக கொண்டு ஏற்றுக்கொண்டுள்ளான். சரியா பதில் சொன்னீங்க. ரெண்டு விஷயம். ஒண்ணு தனிப்பட்ட அனுபவம். ரெண்டுமே இருக்கணும். ஒரு விஷயத்தினுடைய உண்மையை நிரூபிக்கிறதுக்கு நம்முடைய அனுபவம் வேணும். அவர் கடவுள்ன்றதை நாமளும் உணரணும். நம்முடைய ஆச்சாரியர்கள், முந்தைய ஆச்சாரியர்கள், சாதுக்கள் அவங்கெல்லாம் ஒத்துக்கணும். ரெண்டுமே இருக்கணும். அதான் நாரதர், அசித்தர், தேவலர் போன்ற, வியாசர் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சாதுக்களின் அவங்க சொல்றதையும் கேட்டு இவர் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார். 101வது கேள்வி. ரகசியமான ஞானத்தின் பலன் யாது? ரகசியம். மோகினி ரூபா சொல்லுங்க. பிரம்மபூத நிலையில் இருப்பவன் இன்பம் நிறைந்தவன். அவன் ஒருபோதும் ஏங்குவதில்லை, எதையும் விரும்புவதில்லை. இது ரகசியமான ஞானத்தின் பலனாகும். அப்ப முதல்ல நான் இந்த உடல் அல்ல, நான் பிரம்மன் அப்படின்றது பிரம்மபூத்த நிலை. அந்த நிலையில இருக்கிறவன் எப்போதும் இன்பமாக இருப்பான். அவன் எதுக்கோ இயங்குவதில்லை, எதையும் விரும்புறதும் இல்லை. 102வது கேள்வி. எதேச்சசி ததா குரு என்ற சொற்கள் எதை காட்டுகின்றன? எதேச்சசி ததா குரு என்ற சொற்கள் எதை காட்டுகின்றன? நவமணி மாதாஜி. உனது விருப்பப்படி நீ செயல்படலாம் என்னும் சொற்கள் ஜீவாத்மாவின் சின்னஞ்சிறு சுதந்திரத்தில் கடவுள் தலையிடுவதில்லை என்பதை காட்டுகின்றன. எதேச்சசி ததா குரு. உன் விருப்பம் நீ எதை பண்ணிக்கோ. அப்ப ஒவ்வொரு ஜீவனுடைய சுதந்திரத்திலையும் கிருஷ்ணர் தலையிடுவதில்லை. இல்லைன்னா நம்ம குடுமையை பிடிச்சு இழுத்து கொண்டு போயிடலாம். ஆனா கிருஷ்ணர் அந்த மாதிரி கட்டாயப்படுத்த விரும்பல. கட்டாயமான சூழ்நிலைகளை வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுதான் இப்ப அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கிறோம். கட்டாயமான சூழ்நிலைகளை வச்சிருக்கிறாரு. ஆனாலும் சரணடைவதும் அடையாததும் ஜீவனுடைய விருப்பம்தான். அந்த சுதந்திரத்துல பகவான் தலையிடுவதே இல்லை. 103வது கேள்வி. ரகசியமான அறிவு யாது? ரகசியமான அறிவு யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆமா சொல்லுங்க.
ஆமா மாதாஜி, நாம வந்து ஜீவரே ஸ்வரூபவை கிருஷ்ணரே நிந்திதாஸ் அப்படின்றத அறிஞ்சு பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும்ன்ற அந்த பக்தி தொண்டு நிலையை பத்தி சொல்றதுதான் ரகசியமானது. ஹரே கிருஷ்ணன். ம் முதல்ல நம்ம இந்த உடல் இல்லை ஆத்மா என்பதை அறிந்து அந்த கொள்வோம். இதே கேள்வி. அதுக்கப்புறம் பகவானுக்கு நமக்கு. ம் ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. மாதாஜி, நம்ம வந்து ஜீவரே ஸ்வரூபகை கிருஷ்ணரே நித்யதாஸ் அப்படின்றதுல நம்ம பகவானுக்கு வந்து சேவகர்கள் அப்படின்ற நிலையில பக்தி தொண்டு செய்யணும். அந்த பக்தி தொண்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரகசியமான அறிவு. மிக மிக ரகசியமான அறிவு, மிக மிக ரகசியமான அறிவுன்னுலாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இங்க வந்து 2வது படி. முதல் படி வந்து ஞானத்துல நான் பிரம்மன் ஞானம். 2வது வந்து பரமாத்மாது பற்றின அறிவு. பரமாத்மாவிடம் அர்ஜுனன் சரணடைய வேண்டும் என்பதே அவனுக்கு உரைக்கப்பட்ட மிக சிறந்த அறிவுரையாகும். பரமாத்மாவின் ஆணைப்படி செயல்படுவதற்கு ஒருவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது அவன் இடையராது கிருஷ்ண உணர்வில் நிலை பெறுவதற்கு உதவியாக அமையும். 2வது ரகசியமான அறிவு என்பது பரமாத்மாவிடம் சரணடைதல். நீங்க சொன்னது பொதுவான பதில். கிருஷ்ண பிரேமநந்தினி சொன்னது பொதுவான பதில். நான் அதுக்கு தான் கேள்வி வந்து கேட்டுட்டு பக்கத்துல வந்து எந்த ஸ்லோகத்துல இருந்து அதுக்கான விடை இருக்குன்னு போட்டிருக்கேன். அப்ப குறிப்பிட்ட பதில் அப்படின்னும் போது அந்த ஸ்லோகத்துல பொருளுரையில அதற்கு என்ன பிரபுபாத் சொல்றாரோ அதை தான் நம்ம எழுதணும். புரியுதா? அப்ப வந்து பரமாத்மாவிடம் சரணடையிறது தான் வந்து ரகசியமான அறிவு. மிக ரகசியமான அறிவும் ஹரே கிருஷ்ண மாதாஜி. 103 கேட்க மாதாஜி. மிகச்சிறந்த நன்மை எது? அது உயிர்வாழிகளின் மிகச்சிறந்த நன்மை அது வருமே, பின்னாடி வருமே இல்லையா? 104 வரேன். 104வது கேள்வி. கிருஷ்ணரிடம் சரணடைவதால் யாருக்கு நன்மை? இப்ப அதுக்கு பதிலே சொல்லிட்டீங்களா நீங்க? கிருஷ்ணரிடம் சரணடைவதால் யாருக்கு நன்மை? சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நாளாச்சு. முழுமுதற் கடவுளால் அர்ஜுனன் நேரடியாக ஆணையிடப்படுகின்றான். புருஷோத்தமன முழுமுதற் கடவுளிடம் சரணடைவதே உயிர்வாழிகளின் மிகச்சிறந்த நன்மையாகும். அது முழுமுதற் கடவுளின் நன்மைக்காக அல்ல. சரணடைவதற்கு முன் இந்த விஷயத்தை பற்றி தனது புத்தியின் எல்லை வரையை கவனமாக சிந்தித்து பார்ப்பதற்கு அவனுக்கு சுதந்திரம் உண்டு. இதுவே புருஷோத்தம முழுமுதற் கடவுளின் கட்டளை ஏற்பதற்கு மிகச்சிறந்த வழியாகும். அத்தகைய கட்டளையின் கிருஷ்ணரின் அங்கீகரிப்பு ஆன்மீக மூலமாக பெற முடியும். சரியா சொன்னீங்க. கிருஷ்ணருடன் சரணடைறதுனால கிருஷ்ணருக்கு நல்லது இல்ல, அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் அவர் அதற்கெல்லாம் மேற்பட்டவர். நன்மை நமக்கு தான். கிருஷ்ணரிடம் சரணடைவதால் நன்மை நமக்கா அவருக்கா? நமக்கு தான், அவருக்கு இல்ல. 105வது கேள்வி. இதை நாம் புரிஞ்சோம்னா பக்தி எடுத்துப்போம். பக்தி பொதுவா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, பக்தி செய்ய ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ணர் நமக்கு வந்து முழுசா நம்மள வந்து ஆதரிக்கணும், முழுசா நம்முடைய பௌதிகமான விஷயங்கள் எல்லாம் சரி கட்டின்னு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட பக்தி செய்யறோம். ஆனால் இந்த பக்தி தொண்டு செய்யறதே நமக்கு நன்மையானது, நம்முடைய இயல்பான விஷயம், நமக்கு உண்மையான விஷயம்ன்றதை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போ உடனே சரணடைஞ்சிரும். 105வது கேள்வி. பகவானிடம் சரணடைவது கட்டாயமா? கட்டாயம் மாதாஜி. ஏன்னா 9வது அத்தியாயத்திலையும் புருஷோத்தமன முழுமுதற் கடவுள் சரணடைதல் என்பதே அது. மன்மனா பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு. அது செயல்படுறது என்னை மட்டுமே எப்போதும் நினை என்று அவர் ரிபுஹரா மாலினி மாதாஜி. மன்மனா பவ மத்பக்தோன்றது சரணடைவது எப்படி? அதுக்கான பதில். மன்மனாபவ மத்பக்தோ என்பது சரணடைவது எப்படின்றதுக்கான பதில. இங்க நான் கேட்டது பொதுவான கேள்வி. சரண் அடையிறது கட்டாயமா? கட்டாயம் சரணடைய வேண்டும் மாதாஜி. இல்லாட்டி நம்ம பிறவி சக்கரத்தை முடிக்க முடியாது. இல்ல சரணடையறத கட்டாயமா வைக்கல கிருஷ்ணர். சரணடைஞ்சா உங்களுக்கு நல்லது, ஆனா கட்டாயம் கிடையாது. நீங்க உணர்ந்துதான் சரணடையணும். சரணடைதல்ன்றது வந்து இப்ப இந்த சினிமா எல்லாம் காட்டுறாங்கல்ல, துப்பாக்கி வச்சு சரணடைனா வேற வழி இல்ல சரணடைறோம். இங்க அப்படி கிடையாது. கிருஷ்ணர் ஒரு நாள் வந்து நீ சரணடை அப்படின்னு சொல்ல, அது நண்பனுக்கு தான் சொல்றார். எல்லா ஜீவராசிகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுக்கிறார். இது நல்லதுன்னு சொல்றார், ஆனா சரணடைதல் கட்டாயம்னு சொல்ல. அப்ப தனது புத்தியின் எல்லை வரை கவனமாக சிந்தித்து பார்ப்பதற்கு அவனுக்கு சுதந்திரம் உண்டு. இது வந்து ஒரு நம்முடைய பகவத்கீதையினுடைய சிறப்பு அம்சமே. நல்லதெல்லாம் சொல்லிடுறாரு கிருஷ்ணர்,
கட்டாயமா சரணடையணும். இப்ப மற்ற மதங்கள்லாம் பாருங்களேன், நீங்க இத்தனை கொலை பண்ணலன்னா நீங்க வந்து இந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவனே அல்லன்னுலாம் சொல்றாங்க. இத்தனை பேரை நம்ம மதத்துல மத மாற்றம் செய்யலைன்னா நீங்க அந்த மதமே இல்லை, இப்படிலாம் இருக்கா இல்லையா? பக்தர்கள் சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கு மற்ற ஆமாங்க நம்ம இதுல கிருஷ்ணர் நீ மற்ற வந்தாலும் சரி வரலனாலும் சரி உன் விருப்பம்பா அப்படின்னுறாரு. கட்டாயம் கிடையாது. சரணாகதி கட்டாயம் கிடையாது. ஜீவனுக்கு விருப்பம் இருந்தா சரணடையலாம். இந்த பக்தர்கள் சரணடையும். பக்தர்கள் கூட மாதாஜி நம்ம எங்க சரணடைஞ்சோம்? நேத்து தானே பார்த்தோம் நம்ம எல்லாம் பக்தர்களே இல்லைன்னு. ஆமா, ஆரம்ப நிலை. அது கூட சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் பக்தர்களே இல்லை. நாம எப்படி பக்தர்கள்னு கிளைம் பண்ணிக்க முடியும்? பக்தர்கள்ன்றதுக்கு வரையறை டெஃபினிஷன் ரொம்ப ஹை. ஆமா, எதற்குமே ஆசைப்படக்கூடாது. லௌகிகத்துல ஒரு துளி ஆசை நம்ம வரணும். நம்ம இந்த புரிதலுக்கு வரணும். நான் பக்தியே பண்ணல, நான் பக்தரே இல்லை அப்படின்ற புரிதல் மனசுக்குள்ள தெளிவா இருந்தாதான் இன்னும் முன்னேற முடியும். இல்லைன்னா நான் பக்தர்னு எப்ப நம்ம நினைச்சோமோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல முடியாது. அது ஒரு மாயை. அது ஒரு மாயை நமக்கு அகங்காரத்தை கொடுத்துருது. மிகப்பெரிய அகங்காரத்தை கொடுத்துருது. நம்ம பக்தர்னோன்னு சரியா போச்சு, அங்கேயே மேட்டர் முடிஞ்சு போகுது. அங்கேயே நிறுத்திடுறோம் நம்ம வளர்ச்சியை. ஏன்னா பக்தர்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். நாம இன்னும் கடல் அளவு இருக்கு. ஒரு துளி எடுத்துட்டு நாங்க பக்தர்னா என்ன அர்த்தம்? இந்த இந்தியாவுடைய பிரதம மந்திரி யாருங்க? மோடி. நரேந்திர மோடி அவருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப இங்க ரோட்ல ஒருத்தர் போறாரு, நான் தான் நரேந்திர மோடி, வேஷம் போட்டு நான் தான் நரேந்திர மோடின்னா நம்ம எல்லாம் சிரிப்போமா இல்லையா? சிரிப்போம் தானே. அந்த மாதிரிதான் கிருஷ்ணரை சிரிப்பாரு. நம்ம எல்லாம் திலக் போட்டுன்னு கண்டி மாலை போட்டுன்னு 16 மாலை ஜபம் பண்ணிட்டு நாங்கெல்லாம் டிவோட்டின்னும் போது மேல இருந்து கிருஷ்ணர் சிரிப்பார். இவங்களுக்கு எல்லாம் டிவோட்டினா என்னன்னு தெரியல அப்படின்னு சிரிப்பார். 106வது கேள்வி. ரகசியமான மிக மிக ரகசியமான ஞானம் எது? இது மூணும் போன வகுப்புல சொல்லி கொடுத்தேன். யாராவது அழகா சொல்லிடுங்க. சீதலா கேசவி. சொல்லிட்டு அப்புறமா யமுனா. ரகசியம் மிக மிக ரகசியம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு மாதாஜி. ரகசியம் அப்படிங்கிறது ரகசியம் அப்படிங்கிறது பிரம்மஜோதியை மட்டும் காண்பது. அது பிரம்மனை மட்டும் பார்ப்பது. அடுத்தது மிக ரகசியம் அப்படிங்கிறது அதுக்கு மேல போய் பரமாத்மாவை உணர்வது. மிக மிக ரகசியம் என்பது பகவானை உணர்வது. சரியா சொன்னீங்க. ரகசியமான ஞானம் அப்படி அறிவுன்றது வந்து பிரம்மனை பற்றின ஞானம். மிக ரகசியமான ஞானம் என்பது பரமாத்மாவை பற்றிய ஞானம். மிக மிக ரகசியமானது முழுமுதற் கடவுளை சரணடைதல். 107வது கேள்வி. தூய கிருஷ்ண உணர்வில் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அனிவா மாதா சொல்லுங்க. கிருஷ்ணரது தூய பக்தனாக ஆகி எப்போதும் அவரை பற்றியே நினைத்து அவருக்காகவே செயல்பட வேண்டும். இதுவே ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதியாகும். கடமைக்காக தியானம் செய்பவனை போல ஆகிவிடக்கூடாது. கிருஷ்ணரை எப்போதும் நினைவு கொள்வதற்கு உகந்த வகையில் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் தனது தினசரி செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணருடன் தொடர்பு உடையவையாக இருக்கும்படி செயல்பட வேண்டும். 24 மணி நேரமும் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாதவாறு அவன் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா, சரியா சொன்னீங்க, நன்றி. 108வது கேள்வி. அர்ஜுனனுக்கு மிக மிக ரகசியமான ஞானம் ஏன் வழங்கப்பட்டது? பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. சீதலா யமுனா மாதாஜி. சீதலா யமுனா. இன்னொரு தடவை கொஸ்டினை சொல்லியிருக்க மாதாஜி. அர்ஜுனனுக்கு மிக மிக ரகசியமான ஞானம் ஏன் வழங்கப்பட்டது? ஒரே வார்த்தை தான். அர்ஜுனன் நண்பன் அதனால கொடுத்துட்டாரு. ரகசியமான விஷயங்கள் கிடைக்கணும்னா நாமளும் கிருஷ்ணருக்கு நண்பனாக மிக நெருங்கியவர்களாக செயல்பட வேண்டும். அடுத்து 109. அர்ஜுனன் பெற்ற அதே பக்குவத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்?
ஹரே அர்ஜுன் கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அமிர்தமாய். அதே பக்கம். ஆ ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா சொல்லுங்க. அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பன் என்பதால் ஞானத்தின் இந்த மிக மிக ரகசியமான பகுதி அவனுக்கு சொல்லப்பட்டது. அர்ஜுனனின் பாதையை பின்பற்றும் ஒவ்வொருவரும் கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பனாக ஆக முடியும். அர்ஜுனன் பெற்ற அதே பக்குவத்தை அடைய முடியும். வெரி குட். அர்ஜுனன் மாதிரி நாமளும் செயல்படணும். கிருஷ்ணர் சொல்றத அப்படியே கேட்கணும். அப்பதான் வந்து நமக்கு அதே பக்குவம் கிடைக்கும். 110 கடைசி கேள்வி. ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதி அது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனுராதா சொல்லுங்க. கிருஷ்ணரது தூய பக்தனாகி எப்போதும் அவரை பற்றியே நினைத்து அவருக்காகவே செயல்பட வேண்டும். இதுவே ஞானத்தின் மிக மிக ரகசியமானதாகும். இல்ல 65வது ஸ்லோகத்துல பிரபுபாதர் வேற என்ன எழுதியிருக்கிறார். நீங்க சொன்ன பதில் சரிதான். பொதுவான ரூபத்தின் மீது சொல்லுங்க ஜெயசுபத்ரா. ரூபத்தின் மீது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் மாதாஜி. கிருஷ்ணருக்கு பலவிதமான ரூபங்கள் இருந்தாலும் கிருஷ்ணரின் சரி சொல்லுங்க பாரதி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, கிருஷ்ணரின் மீது, அதாவது இரு கரங்களிலும் புல்லாங்கலிலும் தலைமுடியில் மயிலிறகையும் தாங்கி நீல நிற மேனியில் அழகான திருமுகத்துடன் விளங்கும் உருவத்தின் மீது ஒருவன் தனது மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் வலியுறுத்துகின்றன. பிரம்ம சம்ஹிதையிலும் இதர இலக்கியங்களிலும் கிருஷ்ணரை பற்றிய வர்ணனைகள் காணப்படுகின்றன. கடவுளின் மூல ரூபமான கிருஷ்ணரில் ஒருவன் தனது மனதை நிலைநிறுத்த வேண்டும். பகவானின் இதர ரூபங்களின் மீது கூட அவன் தனது கவனத்தை திருப்பக்கூடாது. விஷ்ணு, நாராயணர், ராமர், வராகர் போன்ற பற்பல ரூபங்கள் பகவானுக்கு உண்டு. ஆனால் பக்தன் தனது மனதை அர்ஜுனனுக்கு முன்னால் இருந்த அந்த ரூபத்தின் மீது மட்டுமே ஒருமுகப்படுத்த வேண்டும். கிருஷ்ணருடைய ரூபத்தின் மீது மனதை ஒருநிலைப்படுத்துவதே ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதியாகும். அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு மிக மிக பிரியமான நண்பன் என்பதால் இஃது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சரி, அப்ப மற்ற ரூபங்கள்லாம் வேண்டான்னு சொல்றாரா? இதுல பிரபுபாதர் சொல்ற கருத்தினுடைய விஷயம் என்ன? நீங்க உங்களுடைய புரிதல் என்ன? அப்போ ராமர் வேண்டாம், நரசிம்மர் வேண்டாம், ஜெகநாதர் வேண்டாம், கௌரணித்தாய் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரா? பிரபுபாதர் என்ன சொல்றார்? இப்ப இதை படிக்கணும்ல, ஒரு ஷியாம் சுந்தர் ரூபம் தான். அப்ப இதை எப்படி புரிந்து கொள்வது? துளசி மகாராணி மாதாஜி. மனதை ஒருநிலை மாதாஜி. துளசி மகாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணர் மட்டும்தான் மாதாஜி முழுமுதற் கடவுள். மற்றவங்க எல்லாமே அவர்கிட்ட இருந்து வர்ற வெறிவங்கங்கள். கிருஷ்ணாட்ட இருந்து தான் எல்லாரும். கிருஷ்ணர் அவதாரம். அதனாலதான் கிருஷ்ணர் மீது மனதை கேட்ட கேள்வி. அப்ப பிரபுபாதர் அப்படி சொல்றாரு, மத்தவங்களெல்லாம் வேண்டான்னு இல்லாமா? எல்லா ரூபங்களுக்கும் மூலம் கிருஷ்ணர். அதனால் கிருஷ்ணருடைய ரூபத்தின் மீது மனதை ஒருநிலைப்படுத்துவதே ஞானத்தின் மிக ரகசியமான பகுதியாகும். அது கரெக்ட்டுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உயர்ந்த நிலையில வந்து பகவானு கிட்ட வழிபடலாம் மாதாஜி. இதுதான் துளசி மகாராணி மாதாஜியை நான் கேட்ட கேள்வி. வந்து நம்முடைய சம்பிரதாயம் கிருஷ்ணர் ஷியாம் சுந்தர் தான் மூலமானவர். அவர் தான் வந்து ஒரிஜினல் ஆதி புருஷன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மற்ற அவருடைய அவதாரங்கள்லாம் ஒரு பக்தர் வந்து நரசிம்மர் தான் பிடிக்குதுன்னா நரசிம்மர்ல அவரு வணக்கம் செலுத்தலாம், கவனத்தை செலுத்தலாம். மற்ற ரூபங்களை வேண்டான்னு சொல்லல. இதுதான் வந்து நம்முடைய சம்பிரதாயத்துல மிக மிக முக்கியம். இப்ப இது மாதிரி படிச்ச ஒரு பக்தர் என்ன பண்றார்? எல்லாரையும் விட்டுருவார். ஒரு நரசிம்மரையும் கும்பிட மாட்டார், பஞ்சதத்துவரை வணங்க மாட்டார், சக்கிகள் கூட கிடையாது, ராதாராணி கூட கிடையாது, கிருஷ்ணர் மட்டும்னு அது எப்படியோ ஒரு எண்ணம் போயிடுச்சு. அதனால என்ன பண்ணுவாரு? மற்ற ஆர்த்திகள்லாம் நடக்கும்போது கூட அங்கெல்லாம் போக மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக புரிதல் இருந்தது அவருக்கு. அதை நம்ம மக்கள் மனசுல யாருக்குன்னா இருந்ததுன்னா அதை எடுக்கலான்றதுக்காக தான் இதை சொன்னேன். மற்ற பகவானுடைய அவதாரங்களை நிராகரித்தல்னு அர்த்தம் கிடையாது. இவர் தான் ஒரிஜினல்னு அர்த்தம். கிருஷ்ணர் தான் ஒரிஜினல். நம்முடைய தியானமும் வந்து ஷியாம் சுந்தர ரூபம் தான் மிக மிக முக்கியமானது. ஆனால் ஒரு நமக்கு வந்து பக்தி தொண்டுல வந்து நரசிம்மர் வழிபாடு, பஞ்சதத்துவ வழிபாடு எல்லாம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதெல்லாம் நான் விட்டுறேன், நான் நேர ஷியாம் சுந்தர் கிட்ட போறேன் அப்படின்றது இல்லை. நம்முடைய மெடிடேஷன்ல நம்ம
நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் தான் ஒரிஜினல். ஆனால் வாய்ஸ் பிரேக்கிங். இன்டர்நெட்ல ஏதோ பிரச்சனை வந்திருக்கு என்கிட்ட. ஹரே கிருஷ்ணா. ஒரு 2 நிமிஷம் அப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும் நினைக்கிறேன். சொல்லுங்க பிரபு. மாதாஜி, இப்போ இந்த மற்ற ரூபங்கள்ல நம்ம வணங்கும் போது வந்து தாசிய பக்தி அது மாதிரி வரும் மாதாஜி. கிருஷ்ணா கும்பிட மட்டும்தான் நம்மளுக்கு வாத்சல்யம், மாதுரிய ரசம் வரும். மாதுரிய ரசம் ஏன்னா நம்முடைய சம்பிரதாயம். இன்னொன்னு மாதாஜி, நீங்க வந்து முதல்ல சொல்லும் போது பிரபுதா சொல்லிக்கிறாரு, நாமத்திலேயே பகவான் இருக்கிறார், நாமத்தை மட்டும் நீங்க ஜெபம் நினைன்னு சொன்னீங்க. பகவான் கிருஷ்ணா பிரபுதா அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த மாதிரி நினைக்கும் போது வந்து நாமத்தை மட்டும் நினைச்சா நம்ம எப்படி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி லீலைகத்தை நினைச்சிட்டு இருக்க நம்மளுமே, அது எப்படி சாத்தி கூறுகள் எப்படி இல்ல, லீலைகள் வந்து தானா வரணும்னு சொல்றாங்க. நம்ம ஜபத்துல நாம நினைக்கிறது இல்ல. இப்ப நாம வந்து ரொம்ப ஆரம்ப கட்ட நிலையில இருக்கிறோம்ல, லீலைகளை நினைச்சோம்னா அது வந்து தூய்மையா இருக்காது. அதுல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அதனால இப்ப வந்து நம்ம வேற எந்த எண்ணங்களும் இல்லாம நாமத்தை சொல்றது, நாமத்தை கேட்கறது மட்டும்தான் நம்முடைய. நம்ம சுத்த நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது லீலைகள் தானே வருமா. இப்ப நாமளா நினைக்கிறது இல்ல லீலைகளை. லீலைகள் நம்ம தூய்மை நிலையில இருக்கும்போது தானாக லீலைகள் கண்ணுக்கு தெரியும். அது மிக உயர்ந்த நிலை. இப்ப எல்லாம் இல்ல. சரியா? இப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா. அடுத்த பாடத்துக்கு போலாம். இன்னைக்கு வந்து ஒரே ஸ்லோகம் தான், அதனாலதான் நான் வந்து மிக முக்கியமான ஸ்லோகம். அதனால நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு நம்ம விளக்க உரை போகலாம். பகவத்கீதை 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். எல்லாரும் புக்கு எடுத்துக்கங்க. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வாம் சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சூசஹ. யாராவது படிக்கிறதுனாலும் படிக்கலாம் ஸ்லோகம். 2-3 பேர் படிக்கலாம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வாம் சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சூசஹ. படிங்க. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சூசஹ. மொழிபெயர்த்து படிங்க. பொருளுரை. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், பயப்படாதே. பொருளுரையும் படிங்க. பரபிரம்மன், பரமாத்மா, வர்ணாசிரமம், சந்நியாசம், பற்றின்மை, மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துதல், தியானம் போன்ற பலதரப்பட்ட அறிவையும் தர்மத்தையும் பகவான் விவரித்துள்ளார். பலதரப்பட்ட தர்மங்களை அவர் பல்வேறு வழிகளில் விளக்கினார். தற்போது பகவத்கீதையின் சுருக்கமாக அர்ஜுனன் தனக்கு விளக்கப்பட்ட அனைத்து முறைகளையும் துறந்து தன்னிடம் சரணடைந்தால் போதும் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். அந்த சரணாகதி அவனை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் காக்கும். ஏனெனில் இறைவன் தாமே அவனை பாதுகாப்பதாக சத்தியம் செய்கின்றார். எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுதலை பெற்றவன் மட்டுமே கிருஷ்ணரை வழிபடக்கூடும் என்று 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டது. எனவே எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடாமல் தான் சரணாகதி முறையை மேற்கொள்ள முடியாது என்று ஒருவன் எண்ணலாம். அத்தகு ஐயங்களை தெளிவாக்கும் பொருட்டு எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் ஒருவன் விடுபடாவிடனும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைதல் என்னும் எளிமையான முறையினால் அவன் தானாகவே விடுபட்டு விடுகிறான் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. பாவ விளைவுகளிலிருந்து தன்னை விடுதலை செய்து கொள்வதற்கு கடினமான முயற்சிகள் அவசியமில்லை. எல்லா உயிர்வாளிகளின் உன்னத இரட்சகர் கிருஷ்ணரே என்பதை ஒருவன் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புடனும் நம்பிக்கையுடனும் அவரிடம் சரணடைய வேண்டும். கிருஷ்ணரிடம் சரணடையும் முறை ஹரிபக்த விலாசத்தில் 11.676 விவரிக்கப்பட்டுள்ளது. அனுகூல்யஸ்ய சங்கல்ப பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷ்யஸ்தீதி விஸ்வாசோ ஓ பிருத்துவே வரணம் ததா ஆத்ம நிஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. சரணாகதி என்றால் பகவானுடைய பக்தி தொண்டிற்கு இறுதியில் தன்னை வழிநடத்தக்கூடிய மத கொள்கைகளை ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தில் தன்னுடைய நிலைக்கு ஏற்ற குறிப்பிட்ட கடமையை ஒருவன் நிறைவேற்றலாம்.
இருப்பினும் அவன் தனது கடமையை செய்து கிருஷ்ண உணவின் நிலைக்கு வரமாட்டான் என்றால் அவனது செயல்கள் அனைத்தும் வீணாகி விடுகின்றன. கிருஷ்ண உணவின் பக்குவ நிலைக்கு ஒருவனை கொண்டு செல்லாத எதுவும் புறக்கணிக்கப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கிருஷ்ணர் தன்னை பாதுகாப்பார் என்பதில் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஆத்மாவை உடலில் தக்க வைப்பதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணர் அதனை பார்த்துக் கொள்வார். தன்னை எப்போதும் ஆதரவற்றவனாகவும் தனது வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ஒரே ஆதரவு கிருஷ்ணரே என்றும் அவன் நினைக்க வேண்டும். பூரண கிருஷ்ண உணர்வுடன் பகவானின் பக்தி தொண்டில் ஒருவன் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்ட உடனேயே அவன் ஜட இயற்கையின் எல்லா களங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். ஞானத்தை விருத்தி செய்தல், யோகமுறையின்படி தியானம் செய்தல் போன்ற பற்பல தூய்மைப்படுத்தும் வழிகளும் தர்மங்களும் இருக்கின்றன என்றாலும் கிருஷ்ணரிடம் சரணடைபவன் பல்வேறு முறைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணரிடம் எளிமையாக சரணடைதல் அவனை தேவையற்ற காலவரியத்திலிருந்து காக்கும். இதன் மூலம் அவன் உடனடியாக எல்லா முன்னேற்றத்தையும் அடைந்து எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடலாம். கிருஷ்ணரின் அழகான உருவத்தால் ஒருவன் கவரப்பட வேண்டும். அவர் எல்லோரையும் கவரக்கூடியவர் என்பதால் அவருக்கு கிருஷ்ணர் என்று பெயர். கிருஷ்ணருடைய அழகான வலிமை நிறைந்த சக்தி வாய்ந்த தரிசனத்தால் கவரப்படுபவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. பல்வேறு விதமான ஆன்மீகவாதிகள் இருக்கின்றனர். அவர்களில் சிலர் அருவ பிரம்மனின் தரிசனத்தில் பற்று கொண்டவர்கள். வேறு சிலர் பரமாத்மாவினால் கவரப்படுகின்றனர். ஆனால் பரமபுருஷ பகவானின் உருவத்தினால் கவரப்படுபவர்கள், அதிலும் சிறப்பாக பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடம் கவரப்படுபவர்கள் ஆன்மீகவாதிகளில் மிக மிக பக்குவமானவர்கள். வேறு விதமாக கூறினால் பூர்ண உணர்வுடன் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதே ஞானத்தின் மிக மிக ரகசியமான பகுதியாகும். முழு பகவத்கீதையின் சாராம்சமும் ஆகும். கர்மயோகிகள், தத்துவவாதிகள், அஷ்டாங்க யோகிகள், பக்தர்கள் ஆகிய அனைவரும் ஆன்மீகவாதிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் இவர்களில் மிக மிக மிகச் சிறந்தவன் தூய பக்தனே. பயப்படாதே, தயங்காதே, கவலைப்படாதே என்று பொருள் தரும் மாஷூஷ என்னும் குறிப்பிட்ட வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. எல்லா விதமான மதநதிகளையும் துறந்து கிருஷ்ணரிடம் மட்டும் சரணடைவது எவ்வாறு என்று ஒருவன் குழம்பலாம். ஆனால் அத்தகு கவலைக்கு அவசியமே இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். இந்த ஸ்லோகம் மிக மிக முக்கியமான ஸ்லோகம்ன்றதுனால இந்த ஸ்லோகத்தை மட்டுமே ஒரு நாள் முழுக்க நம்ம இன்னைக்கு முழு வகுப்புல நம்ம படிக்கலான்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ஸ்லோகம் மட்டுமே எடுத்திருக்கிறேன். பகவத்கீதையினுடைய மிக மிக முக்கியமான ஸ்லோகம் எது அப்படின்னா அது சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷேஷ்யாமி மாச்சுச்சகதான். இது வந்து நம்ம கனவுல எழுந்து கேட்டாங்கன்னா கூட நீங்க இந்த ஸ்லோகம் தான் சொல்லணும். 1866 எல்லாரும் மனப்பாடம் பண்ணியே ஆக வேண்டும். இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்றதை விட இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை அறிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியமானது. பகவத்கீதை படிச்சீங்களான்னு யாராவது கேட்டா ஆமா படிச்சோம். உங்களுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அப்ப அந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. நிறைய குழந்தைகள்லாம் 600-700 ஸ்லோகத்தையும் படித்து கரைச்சி குடிச்சிருக்காங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு பகவத்கீதையினுடைய முக்கியமான ஸ்லோகம் தெரியுமா, அதை எப்படி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுன்றது தெரியுமான்றத ஒரு கேள்வி. பக்தர்களாகிய வளர்ந்த பக்தர்களாகிய நாம இப்ப வயது வந்த பக்தர்கள் நாம எல்லாருமே. அதனால நமக்கு வந்து அடிப்படை மிக முக்கியமான ஸ்லோகம் நமக்கு தெரியணும். நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா அங்க வரதராஜ பெருமாள் கையில மாம் ஏக்கம் சரணம் ரஜ அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். தமிழ்ல எழுதியிருக்கோம். அப்ப இங்க மாம் ஏக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னை மட்டுமே அப்படின்றது. அப்ப அடிப்படையில இப்ப இந்துக்கள் அப்படின்னு மக்களை நிறைய பாக்குறோம். நாமெல்லாம் இந்துக்களாக அடையாளம் கொள்வதில்லை. நம்ம ஒரு மதத்தோட நம்மை பந்தப்படுத்துவதில்லை. பொதுவா எல்லாருமே இஸ்கான் இயக்கத்தையும் இந்து இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நாம வந்து ஒரு மதம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஏன்னா பகவத்கீதையோ கிருஷ்ணரோ வெறும் இந்துக்களுக்கு தானா அப்படின்னா இல்ல. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், எல்லாருக்குமே அவர் தான் கடவுள். இது நமக்கு மட்டும்தான் கடவுளானா இல்ல, அவர் எல்லாருக்குமே கடவுள் தான். அப்போ இங்க நாம எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு.
தர்மங்கள் வந்து இப்ப மிருகத்திலிருந்து மனிதனை வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு தர்மங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு தர்மம், வர்ணாசிரம தர்மம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒருத்தருக்குரிய கடமைகள் இருக்கு. தர்மம்னாலே கடமைகள். அதெல்லாம் மீறி அதெல்லாம் தாண்டணும். அதெல்லாம் செய்யக்கூடாதா மாதாஜின்னு கேட்காதீங்க, அதெல்லாம் செய்யணும். ஆனா அதெல்லாம் சிறப்பா செய்யறதுனுடைய அர்த்தம் கிருஷ்ணரிடம் சரணடையணும். நம்முடைய சுய தர்மம் சுவதர்மத்தை நாம் சிறப்பா செய்யறோம்னாலே அதனுடைய இறுதி இலக்கு வந்து கிருஷ்ணரிடம் சரணடைகிறது. அப்ப இங்க வந்து என்னிடம் சரணடைவாயாகன்னு கிருஷ்ணர் சொல்றார். நாம முன்னாடி ஸ்லோகத்திலாம் பார்த்த மாதிரி இது கட்டாயம் கிடையாது. சொல்றார், சொல்லிட்டு அப்புறம் உன் விருப்பம்னு சொல்லிடுவார். என்னிடம் சரணடை, நான் வந்து எல்லா பாவ விளைவுகளில் இருந்து விடுவிக்கிறேன். இந்த மற்ற இடங்கள்ல இந்த எதிரிகள் இல்ல இந்த அசுரர்கள், ராட்சசர்கள், சினிமாக்காரர்கள்லாம் சினிமால துப்பாக்கி வச்சு சரணடை, ஹேண்ட்ஸ்அப் அப்படின்ற ஹேண்ட்ஸ்அப் இல்லை இது. அங்க வந்து கட்டாயத்துல உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் கையை தூக்கி சரணடைறான், அதுவும் சரணடைதல் தான். ஆனா அந்த சரணடைதல் இல்லை. இங்க கிருஷ்ணர் வந்து முழு ஞானத்தோட எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நீ சரணடையணும்னு சொல்றாரு. அப்ப இந்த சரணடைதல்னா என்ன அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் எப்படியோ சரணடைஞ்சிருக்கோம், ஆனா 100% அப்படின்னு பார்த்தா இல்ல. 100% சரணடைதல் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முடியுதோ முடியாதோ அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். 100% சரணடைதல் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு பிரபுபாதர் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார். நாம பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம், ராமாயணத்துல வந்து ஒரு முறை சரணடைஞ்சா என்னுடைய எண்ணெய் வந்து ஒரு முறை சரணடைஞ்சா நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு ராமர் சொல்லிட்டாருல. அதனால சில சம்பிரதாயங்கள்ல வந்து சரணடைதல் ஒரு முறை போய் கிருஷ்ணா சரணம் அப்படின்ட்டு அப்படியே மத்த வேலையை பாக்குறது. போய் சரணடைகிறோம், சரணம் 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 பிரபத்தே அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும், ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமன்னு சொல்லிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குன்னா, இப்ப இந்த நவீன காலத்துல யார் பாரு எதுக்கு பாரு ஐ லவ் யூ சொல்றாங்க, பார்த்திருப்பீங்க நீங்க. எதுக்கு பாரு. அப்போ ஒரு நவீன காலத்து ஒரு இளம் பெண் தன்னுடைய கணவர் அலுவலகத்துல இருந்து திரும்பி வர்றார். திரும்பி வந்தவொடனே அவரை பார்த்துட்டு கணவரே நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கணவர் சொல்றாரு, எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சீங்களான்னா. இல்ல நான் ஆனா உங்களை மிகவும் நேசிக்கிறேன்னா அந்த நேசிப்பு எப்படி இருக்கு பாருங்க. நல்ல இந்த கருத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் வந்து மேம்போக்கான பக்தர்களா கண்டிப்பா இருக்க மாட்டோம், மேலோட்டமான பக்தர்களாக கண்டிப்பாக இருக்க மாட்டோம். சரணாகதினா என்ன, சினிமால துப்பாக்கி வச்சான்னா கையை தூக்குற மாதிரி சரணாகதியா? நம்ம இல்ல. ஏன்னா நம்முடைய ஜபமும் நம்முடைய பக்தி பாதையும் நம்முடைய சாதன பக்தியும் ஆழமானதாக இருக்க வேண்டும்ன்றதான் கருத்து. அதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து ஹரிபக்தி விலாசத்தை மேற்கோள் காட்டுறார். இந்த ஹரிபக்தி விலாசத்தை மேற்கோள் காட்டுறது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இங்க பாக்குறீங்களா இந்த ஸ்லோகம் பாக்குறீங்களா பக்தர்கள்? பாக்குறீங்களா? ஆனுகூல்ய பாக்குறீங்களா? பாக்குறீங்களா இல்லையா? இல்லைங்க மாதாஜி. ஓகே சரி சரி. வீடியோல வரல மாதாஜி. வீடியோல வரலையா? ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம், நான் மீண்டும் இப்ப வருது பாருங்க. இப்ப வருதா? இப்ப வருது. வந்துருச்சு மாதாஜி. மாதாஜி ஆனுகூல்யச சாங்கல்ப பிராதிகூல்யச வர்ஜனம் ரக்ஷிஷ்ய தீதி விஸ்வாசோ கோப்திருத்வே வர்ணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. ஷட்விதான 6 விதமான சரணாகதி லட்சணங்கள் இருக்கு. இந்த 6 வித சரணாகதி லட்சணங்களை மனப்பாடம் பண்ணாலும் சரி, வாழ்க்கையில முழுசா கடைபிடிச்சாலும் சரி. இது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்துல பக்தர் பிரபுபாதர் இத மிக விவரமா சொல்றார். ஆதி லீலையிலே சொல்லப்படுது. இது மிக மிக முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தையும் பக்தர்கள் மனப்பாடம் பண்ணணும். அந்த 6 லட்சணங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆனுகூல்யச சங்கல்ப அப்படின்னா பக்தி தொண்டிற்கு சாதகமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பக்திக்கு எதெல்லாம் சாதகமோ, நம்முடைய பக்தி வளர்றதுக்கு எதெல்லாம் நல்லது பண்ணுதோ அதெல்லாம் எடுத்துக்கணும்.
அதுல வந்து சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அந்த 9 விதமான பக்தி தொண்டும் இருக்கும். அப்போ என்னுடைய பக்தி முன்னேறுவதற்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கிறதோ அதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும், 16 மாலைகளை ஜபிக்கணும், ஆர்வத்தோடு பகவானை பற்றி கேட்க வேண்டும், பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இப்படி ஒரு பெரிய லிஸ்டே வந்துடும். இதுல பக்திக்கு சாதகமான விஷயங்களை செய்ய வேண்டும். பிராத்திகூல்யச வர்ஜனம், பாதகமானவற்றை ஒதுக்க வேண்டும். எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம பக்தியில நம்ம கீழே இறக்கி விடுதோ, எவ்வளோ விஷயங்கள் இறக்கி விடுது, அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கீழே தள்ளிடும். அதெல்லாம் செய்யவே படாது, ஒதுக்கி விட வேண்டும். நம்மை கிருஷ்ணரிடம், கிருஷ்ண நினைவிலிருந்து விளக்கக்கூடிய, நம்மை தூக்கி எரியக்கூடிய விஷயங்கள், மாயையான விஷயங்கள்ல இருந்து நாம வந்து தூரம் நிக்கணும், ஒதுக்க வேண்டும், ஒதுங்க வேண்டும். பாதகமானவற்றை ஒதுக்க வேண்டும். எதெல்லாம் பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதிமுறைகள். மாமிசம் உண்ணாமை, தவறான உறவு கொள்ளாமை, போதைப் பொருட்களை உட்கொள்ளாமை, சூதாடாமை, இப்படின்ற 4 விஷயம் பொதுவான விஷயம். ஆனா நுணுக்கமான இதெல்லாம் யாருமே செய்யறது இல்லை. இப்ப தீட்சை பெற்ற பக்தர்கள் தான் இந்த வகுப்புல இருக்கிறோம். அடிப்படை விஷயங்களை தெரிந்த நாகரிகமான மனிதன் அப்படின்றவன் யாரும் செய்ய மாட்டான். நான் மனிதன் இல்லை, நான் விருப்பம் போல வாழ போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மிருக கேட்டகரியில வந்துருவாங்க. அவங்க இதெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து பொதுவாகவே நல்ல மனிதர்கள் அப்படின்னா அவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. எங்கன்னா ஒரு நல்ல குடும்பம், பண்பாடான குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா பக்தர்களாகிய நமக்கு இன்னும் நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. எது நம்மை பக்தியிலிருந்து வெளியே தள்ளுது அப்படின்னும் போது நமக்கு அசத் சங்கம், தவறான பக்தர்கள் அல்லாதவருடைய உறவு, அவங்களோட நம்ம அதிகமாக பழகுதல், இதெல்லாம் நம்மளை தள்ளி விட்டுரும். அப்புறம் பௌதிகமான விஷயங்கள் பின்னாடி ஓடுறது, பௌதிகமான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நுணுக்கமான விஷயங்கள். ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மேல நம்ம அதிக கவனம், அதிக பற்று வைக்கிறது, இப்படி பல விஷயங்கள் நம்மை பக்தியிலிருந்து தள்ளி விட்டுரும். பக்தி மாதிரி தெரியும், ஆனா பக்தியிலிருந்து நம்மை விலக்கி விடும். அந்த மாதிரி நிறைய நடக்குது இஸ்கான்ல. பக்தி மாதிரியே இருக்கும், நிறைய பேருக்கு வந்து அதுதான் பக்தின்னு நினைப்பாங்க, ஆனால் அது நம்மை பக்தியிலிருந்து விலக்கி விட்டு விடும். அதனால இங்க இதுல கவனமாக இருக்க வேண்டும். பாதகமான விஷயங்கள் எவைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட அறிவு வேண்டும். பாதகமான விஷயங்களை ஒதுக்கி விட வேண்டும். 3வது ரொம்ப முக்கியமானது ரக்ஷிஷ்யதி விஸ்வாசோ. விஸ்வாசம்னா நம்பிக்கை, ரக்ஷிஷ்யத்தினா பகவான் பாதுகாப்பார் என்பதில் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி பகவான் நம்மை பாதுகாப்பார்ன்றத முழு நம்பிக்கை எப்படி வைக்கணும்னா, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட சின்ன கை குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய வந்து அவங்களுடைய பெற்றோர்களோ பெரியவர்களோ இப்படி தூக்கி போட்டு விளையாடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்களோ நம்ம தெரியல, எல்லாரும் செய்வோம். அதை அப்படி தூக்கி போட்டு அந்த குழந்தைய பிடிப்போம், அந்த குழந்தை சிரிக்கும். அப்படி தூக்கி போடும்போது அது சிரிக்கும், விளையாடும். அப்போ அந்த குழந்தை இவர் என்னை விட்டு விடுவார் அப்படின்னு நினைச்சா அது சிரிக்குமா? சிரிக்காது, கத்த ஆரம்பிச்சிடும், அழும், பயம் வரும். ஒரு குழந்தை வேற யாருன்னா தூக்குனாங்களாலே அழுது, வரமாட்டேன் அப்படின்னும். ஏன்னா அதுக்கு தெரியும் இவங்க தாய் இல்லை, தந்தை இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு அழும். ஆனால் தாய் தந்தையை இப்படி தூக்கி போடும்போது சிரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த தாயோ தந்தையோ என்னை காப்பாற்றுவார்கள், என் கூட விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கீழே விழுந்தா என்ன ஆகும்? மண்டை உடைச்சு செத்துதான் போகணும். அப்ப சாபயம் இருக்கிற அந்த குழந்தை சிரிக்குமா? சிரிக்காது. அந்த குழந்தையின் நம்பிக்கை போல நமக்கு இருக்கணும் நம்பிக்கைன்னு பக்தர்கள்லாம் சொல்றாங்க. சரணாகதி எப்படி இருக்கணும்? இப்ப நம்மளை யாருன்னா தூக்கி போட்டோம்னா, நான் தூக்குனாங்கன்னா நம்ம சிரிப்போமா? என்னுடைய குழந்தை இப்ப பெருசாயிடுச்சு, அது வந்து என்ன தூக்கம் வருது, ஏன்னா இது இம்பேலன்ஸ் ஆகி என்னை கீழே போட்டுடுச்சுன்னா கை உடையுமோ கால் உடையுமோ, என்னை தூக்காதுன்னு சண்டை போடுறேன் நான். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை, முழு நம்பிக்கை இல்லை. இந்த குழந்தை தூக்குச்சுன்னா என்னை கீழே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போடுறேன். அப்ப பெரியவர்களாகிய நாமக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நம்முடைய நம்பிக்கை அந்த குழந்தை நம்பிக்கை மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. குழந்தை முழுசா நம்புது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல போனா, சின்ன வயசுல எல்லாம் நீங்க எனக்கு வந்து நீச்சல் பயிற்சி சொல்லி தரதுக்கு என்னுடைய சித்தப்பா பெரியப்பா, நான் சின்ன பொண்ணு, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க,
கிணத்துல இருப்பாங்க, அவங்க கிணத்துக்கு மேல இருந்து என்ன குதிக்க சொல்லுவாங்க. நீ குதி, ஜம்ப் அப்படின்வாங்க. நாங்கெல்லாம் கண்ணை மூடி ஜம்ப் பண்ணியிருக்கோம், அதுல குதிச்சிருக்கோம். அவங்க காப்பாத்துவாங்க, தூக்குவாங்க. அப்ப அந்த நம்பிக்கையும் இங்க இருக்கிறதெல்லாம், என்னுடைய உறவினர்கள் என்னை வந்து கைவிட மாட்டாங்க, அதனால நான் கிணத்துல கூட குதிப்பேன்ற ஒரு நம்பிக்கை பாருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு கிருஷ்ணர் மேல வரணும். கிருஷ்ணர் நம்மளை கிணத்துல குதிக்க சொல்ல மாட்டார், ஆனால் வாழ்க்கை முழுக்க நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை கண்டிப்பா காப்பாத்துவாருன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இது ஒரு ஆழமான விஷயம். நாம எவ்வளவு தூரம் அவரை நம்புகிறோம் அப்படின்றத வந்து அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நாம சொல்றோம் இல்லையா, நம்ம எல்லாம் பக்தர்கள், திலக் போட்டுக்கிறோம், தீட்சை வாங்கிட்டோம், 2ஆம் தீட்சையும் வாங்கிட்டோம். நாம் எவ்வளவு தூரம் அவரை நம்புகிறோம் அப்படின்றது மிக 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 முக்கியம். அந்த நம்பிக்கை தான் ரட்சிசக்தி. அவர் என்னை கட்டாயமாக காப்பாற்றுவார். உடனே கட்டாயமாக பகவான் காப்பாற்றுவார் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளுடைய உடலைன்னு நினைச்சுக்கிறோம். பெரும்பான்மையான பக்தர்கள்லாம் ஒரு நோய் வந்துருச்சுன்னா, கிருஷ்ணர் என்னை காப்பாத்தல, நான் சரணாகதி எடுத்த பக்தர், என்னை காப்பாத்தல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அது கிடையாது. இந்த உடல் வந்து காப்பாற்றப்படக்கூடிய ஒன்று கிடையாது. இங்க பௌதிக உலகத்துல உடல் வந்து பௌதிகமானது, அழியக்கூடியதுன்றது தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். அப்ப கிருஷ்ணர் எதை காப்பாற்றுவார்? நமக்கு பக்திக்கு என்ன வேணுமோ அதை காப்பாற்றுவார். நம்முடைய பக்தியை காப்பாற்றுவார், நம்மை முன்னேற்றி செல்வார், நம்மை தன்னிடம் அழைத்துக் கொள்வார். இதுதான் விசுவாசம். நமக்கு இப்ப இங்க நோய் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, கிருஷ்ணர் என்னை காப்பாத்தல அப்படின்னு உடனே ஜம்ப் அடிக்கிறது இல்ல. எனக்கு ஏதோ வீட்டுல பிரச்சனை, எனக்கு பண பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, கிருஷ்ணர் என்னை காப்பாத்தல, நான் அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் வந்து சிறிதில் அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள், தத்துவத்தை அறியாதவர்கள் பேசுற பேச்சு. பக்தியில வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செஞ்சாலும் எதா ததாவா விததா தோலம் பட்டோ மத்பிராணநாதஸ்து சையேவ நாபர. நான் பக்தி தொண்டுல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை வரணும். எல்லாமே என்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது, எல்லாமே எனக்கு அனுகூலமா என்ன வந்து கொண்டு போறதுக்கு கிருஷ்ணர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தின் மேல எனக்கு நம்பிக்கை வைக்கணும். கிருஷ்ணருடைய ஏற்பாட்டு மேல எப்ப சரணாகதின்னு நம்ம சொல்லிட்டோமோ, அப்ப என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அவருடைய அனுமதி. எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிறதும் அவருடைய அனுமதியின் பேர்ல தான் நடக்குது. அவங்களுக்கு எல்லாம் புரியல, நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ளும் போது அந்த அந்த உறவு மேம்படும். ஏன்னா இப்ப கிருஷ்ணர் எப்பொழுதும் நம்மள நேசிச்சுட்டு இருக்கிறார், நாம தான் அதை செய்யல. கிருஷ்ணர் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார். பக்தர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் சரணாகதி. நான் அவரை நேசிப்பதை விட அவர் என்னை நேசிப்பது ஸ்பஷ்டமா இருக்கு பாருங்க. ஒரே நிமிஷம், யாரோ மைக்க ஆன் பண்ணிருக்கீங்க, மைக்க நிறுத்துறீங்க. மைக்க நீங்க ஆன் பண்ணி வச்சீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். நான் கிருஷ்ணரை நேசிப்பதை விட கிருஷ்ணர் என்னை நேசிப்பது மிக முக்கியமானது, உண்மையானது. அந்த விசுவாசத்தை நம்ம வளர்த்துக்கணும். இது விசுவாசம். இந்த விசுவாசம் என் உடலை காப்பாற்றும், என் சூழ்நிலைகளை காப்பாற்றும்ன்றது இல்லை, அதையும் செய்வார். நமக்கு தேவைன்னா எல்லாத்தையுமே செய்வார். நமக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக கிருஷ்ணர் செய்வார். இதுலயும் நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு என்னுடைய உடலை காப்பாற்றவில்லை, எனக்கு நோய் வந்தது, அவர் காப்பாத்தல, எனக்கு பணம் என்ன வியாபாரத்துல நஷ்டம் ஆயிடுச்சு, என்ன காப்பாத்தல, இப்படி எல்லாம் குறை சொல்றதையே நிறுத்தணும் முதல்ல. ஏன்னா மனசுல ஒரு ஏக்கம் வருது பாருங்க, அது கூட எடுத்துடணும். அவர் முழுமையாக நம்மை ரட்சிக்கிறார், எல்லாரையுமே ரட்சிக்கிறார், எல்லாரையுமே காப்பாத்துறார். இந்த நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது முழுமை பெற வேண்டும், 100% இருக்கணும். பிரகலாதன் மாதிரி. பிரகலாதன்லாம் முழு சரணாகதி அடைந்த பக்தர்கள். அவர் வந்து எந்த சூழ்நிலையிலும் என்ன கிருஷ்ணர் காப்பாத்துவார் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை இருந்தது. அதனால கிருஷ்ணருக்கு அங்க கண்டிப்பா வர வேண்டியதா இருந்தது. கண்டிப்பாக நம்மையும் காப்பாற்றுவார், நமக்கு தேவையான விஷயங்களையும் காப்பாற்றுவார். அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். அப்ப சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் சாதகமா நடக்கல, நெகட்டிவா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்பெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. அவருடைய பெரிய திட்டம் நமக்கு புரியாதனால அவரை குறை சொல்ல வேண்டியது. பகவானை குறை சொல்லுவதை மனதளவில் இருந்து, வாயளவுல நிறுத்திட்டோம் எல்லாருமே, ஆனா மனதளவில் இருந்தும் நிறுத்த வேண்டும்.
அடுத்து பகவானின் கருணையை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். பல விஷயங்கள்ல நாம செய்யறோம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். பல விஷயங்கள்ல நாம என்ன நினைச்சுக்கிறோம், இது என்ன காப்பாத்தும், அது என்ன காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம பொதுவாவே நோய் வந்தா மருத்துவர்கள் தான் என்னை காப்பாத்த போறாங்க, மருந்து தான் என்னை காப்பாத்த போகுது. இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ் தான் எங்களை காப்பாத்த போகுது. அப்படி பல விஷயங்களை இந்த உலகத்துல நம்ம சார்ந்து இருக்கிறோம். உறவினர்களை, நண்பர்களை, பணத்தை, அப்படி பல விஷயங்களை சார்ந்திருக்கிறோம். இங்க சொல்லப்பட்ட விஷயம் கிருஷ்ணரை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். அப்ப நம்ம இப்போ ஓகே மாதாஜி, அப்ப நோய் வந்தா டாக்டர் கிட்ட போகக்கூடாதா, நோய் வந்தா மருந்துகளை சாப்பிடக்கூடாதான்னா சில பக்தர்கள் அப்படியும் இருக்கிறாங்க. அந்த நிலை அடையும் வரை மருந்து சாப்பிடலாம், ஆனா இந்த மருந்தாகவும் அவன் தான் இருக்கிறான்றத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த நிலைமையில இப்ப அடிப்படையில இருக்கிறோம், ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கிறோம் நாம. அப்ப இந்த நிலையில நான் மருந்தே சாப்பிடல, கிருஷ்ணர் காப்பாத்துறோம் அப்படின்றது இல்லை. நம்ம மருந்து சாப்பிடுறோம், ஆனால் அந்த மருந்தை கொடுக்கறதும் நம்மை குணப்படுத்துவதும் அவன்தான்றதையும் பார்த்துக்கணும். ஏன்னா உள்ள இருந்து இந்த மருந்தை சாப்பிடு, இது சரியான மருந்துன்னு சொல்றதும் அவர் தான். அந்த நேரத்துல இந்த புரிதல் வேணும். இப்ப எனக்கு நோய் வந்திருக்கு, எனக்கு சரியான மருந்தை கிருஷ்ணர் கொடுக்கிறார், நான் சாப்பிட்டு நல்லா ஆயிடுவேன். அப்ப இங்கு அவரைத்தான் நாம் சார்ந்திருக்க வேண்டியமே தவிர அந்த பொருளாகிய விஷயங்கள், இப்ப பொருள்ல மருந்துன்றது ஒரு பொருள், அதை சார்ந்திருப்பதில்லை. அதான் சரணாகதி. ஏன்னா இந்த மருந்தாகவும் அவன் தான் எனக்கு வரான், அவன் தான் என்னை காப்பாற்றுகிறான் என்ப சார்ந்திருத்தல். இது டிபெண்டன்சி அதுல இருக்கணும். இப்போ இன்னொரு உதாரணம், இப்போ ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. செய்யலாமா, அது செய்யக்கூடாதா, இது சரியாகுமா, சரியாகாதா, முயற்சி செய்யறோம், சரியான முயற்சிகள் செய்யறோம், ஆனால் அது வெற்றியாக முடியாது. அப்போ இதுல கிருஷ்ணருடைய விருப்பம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுடைய விருப்பம் இல்லையா கிருஷ்ணா, இது போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சார்ந்து இருக்கிறோம். பல காரியங்கள் நம்ம முயற்சி செய்யறோம், அது பலன் அளிக்காமல் போய்விடும். அப்பெல்லாம் இவருக்கு இது பகவானுடைய சித்தம் இல்லை. பல நேரங்கள்ல அவர் சக்சஸும் பண்ணி கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார், அந்த காரிய சித்தியை கொடுக்கிறார். அப்ப அதுவும் அவரால் தான் நடக்குது என்பதை புரிந்து கொண்டோம்னா போதும். அவரை முழுமையாக சார்ந்திருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். இது 4வது லட்சணம். 5வது லட்சணம் கோப்திருத்வே. கோப்திருத்வே அப்படின்னா பகவானை தவிர மற்ற விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கக்கூடாதான். எத்தனையோ விஷயங்கள் உலகத்துல நடக்குதா, அப்போ பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் நமக்கு ஆர்வம் இருக்கணும். அவர் சம்பந்தப்படாத விஷயங்கள்ல நமக்கு ஆர்வம் இயல்பா போகணும். நம்ம அதை செயற்கையா தூக்கி அடிக்கிறது இல்லை, இயல்பா போகணும். ஏன்னா நம்மளுடைய விருப்பம் எப்போதும் ஜபம் செய்யணும், பக்தர்களிடம் இருந்து கேட்க வேண்டும். இந்த மாதிரி பக்தி தொண்டு விஷயமாவே நம்முடைய விருப்பம் இருக்கும்போது பௌதிகமான விஷயங்கள்ல விருப்பம் எப்படி வராது. அப்ப பகவத் விஷயத்தை தவிர வேற எதிலும் ஆர்வம் வராது. அப்ப ஆர்வம் இருக்குதுன்னா நான் பௌதிகவாதியா தான் இருக்கிறேன், நான் சரணாகதி எடுக்கல. இது நாமளே சோதிச்சு பார்த்துக்கணும். பௌதிகமான விஷயங்கள்ல நமக்கு எதுக்கோ ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அப்போ அங்க சரணாகதி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த கோப்திருத்வே, பகவானை தவிர மற்ற விஷயங்கள்ல நமக்கு விருப்பம் இருக்கிறதுனா நான் சரண் அடையவில்லைன்னு அர்த்தம். சரண் அடைதல் என்பது வெறும் வாய்ப்பேச்சு கிடையாது. சரண் அடைவது என்பது செயல்பாடு. அது பெயர் சொல் கிடையாது, வினை சொல். அதனாலதான் பக்தி தொண்டுன்னு சொல்றார் பிரபுபாதர், பக்தின்னு சொல்றது இல்ல. பக்தி என்பது பெயர் சொல், பக்தி தொண்டு என்பது வினைச்சொல். வினைச்சொல், நம்முடைய பக்தி வினையாக இருக்க வேண்டும், செயல்பாட்டுல இருக்கணும். வாயில மட்டும் வெறும்னே சொல்லிட்டு செய்யாம இருக்கக்கூடாது. அப்ப இங்க மற்ற விஷயங்கள் நமக்கு ஆர்வம் குறைதல் நாம் பக்தியில எவ்வளவு தூரம் முன்னேறோன்றதை காட்டும். அடுத்து தன்னை எப்பொழுதும் பணிவாகவும் தாழ்மையாகவும் உணர வேண்டும். வெறும் சொல்லிக்கிறது இல்ல, அடியேன் தாசன்னு சொல்லி கொண்டு மட்டும் திரிதல் அல்ல, அதை உண்மையாகவே உணர வேண்டும், உண்மையாகவே உணர்ந்து செயல்பட வேண்டும். இதுதான் சரணாகதியினுடைய 6 லட்சணங்கள்.
திரும்ப ஒரு முறை சொல்றேன். அனுகூல்யச சங்கல்ப, பக்தி தொண்டுக்கு சாதகமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுதல். பிராத்திகூல்யச வர்ஜனம், பக்தி தொண்டுக்கு பாதகமான விஷயங்களை விலக்கி தள்ளுதல். ரக்ஷிஷ்டிதி விஸ்வாசோ, பகவான் என்னை எப்பொழுதும் காப்பாற்றுவார் என்ற முழு நம்பிக்கை கொள்ளுதல். கோப்திருத்வே, பகவானின் கருணையை முழுமையாக சார்ந்திருத்தல். வர்ணம் ததா பகவத் விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் ஆர்வம் இல்லாதிருத்தல். ஆத்ம நிக்ஷேப, கார்பண்யே என்றது தாழ்மையாக இருந்து கொள்றது. தன்னை எப்பொழுதும் பணிவாகவும் தாழ்மையுடனும் உணர வேண்டும். இதுதான் கார்பண்யம். தன்னை பணிவாக வைத்துக் கொள்றதுதான் கார்பண்ய தோஷ பாதா சுபாவான் பார்த்தோம் இல்லையா? 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் சொல்றான். அதுவும் சரணாகதி ஸ்லோகம் தான். நான் எனக்கு எதுவும் தெரியல, என்னுடைய புத்தி மழுங்கி விட்டது, நான் உன்னை சரணடைகிறேன்னு அர்ஜுனன் சொல்றான் பாருங்க. அதுல கார்பண்ய தோஷ பாத்த சுபாவான் வரும். கார்பண்யன தன்னை பணிவாகவும் தாழ்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. கிருஷ்ணர் கடல், நாம தூளி. நம்ம ஒரு தூளியா இருக்கிறோம். அப்ப எப்படி இதுல அகங்காரத்தை வளர்த்துக்க முடியும்? அகங்காரம் வளரவே முடியாது. அப்ப நமக்கு ஒரு சில குணங்கள், நமக்கு ஒரு சில திறமைகள் இருக்குதுன்னா அதுவும் பகவானுடைய கருணை தான் அப்படின்றத புரிந்து கொள்ளும் போது சரணாகதியினுடைய லட்சணங்களாக இருக்கிறது. இந்த லட்சணங்கள்னா ஒரு நிமிஷத்துல வளராது. கேட்டு 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 பழக வேண்டும். இப்ப சரணாகதி ஸ்லோகம் தெரிஞ்சிச்சு, நாங்க பகவத்கீதை படிச்சுட்டோம். 1866 சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரண பிரச்ச தெரிஞ்சு போச்சு. 6 லட்சணங்களை எங்களுக்கு தெரிஞ்சு வச்சு, அதனால நாம் சரணாகதி அடைந்த பக்தர்னு சொல்ல முடியுமானா, சூழ்நிலைகள் உங்களுக்கு சோதனைகள் வரும்போது சரணாகதி அடைஞ்சமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சரணாகதி என்பது இன்னைக்கு மட்டும் வாயில போய் கிருஷ்ணா சரணம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு கிருஷ்ணர்கிட்ட வர்றது கிடையாது. எனக்கு தேவையின் போது திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு நடந்து போய் லட்டு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன், அதான் என் பக்தின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. அது பக்தி கிடையாது. எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே அவனுக்கு தொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனசுல அவனை தவிர வேற எந்த விஷயங்களும் இல்லாதிருக்க வேண்டும். அதுதான் சரணாகதி. அப்பதான் அந்த சரணாகதியை நாம் அடையும் போது அவர் எல்லா பாவத்தையும் எடுக்கிறார். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. எல்லா பாவத்தையும் அவர் எடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் கயிறு போட்டிருக்கிறார். எப்போ போட்டார்? நம்ம பாழம் கிணத்துல விழுந்திருக்கிறோம், அவர் கயிறு போட்டிருக்கிறார், நம்ம பிடிக்கல. நம்ம எப்போ பிடிக்கிறோமோ அதான் சரணாகதி. அப்புறம் எழுதிடுவார். அவ்வளவுதான். அதோட நம்ம இங்க இருக்க மாட்டோம், ஆன்மீக உலகத்துல இருப்போம். அதை நோக்கிதான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பயணிக்கவில்லைன்னு சொல்லல, எல்லா பக்தர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியில ஆழமாகவும் கவனமாகவும் செலுத்த வேண்டும். இதை உணர்ந்து செயல்படுதல்னு பிரபுபாதர் சொல்வார். உணர்ந்து செயல்பட வேண்டும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம எப்படி சாப்பிட்டு தூங்கி நடந்து பெருக்கி தொடச்சி சமைச்சு அப்படி பல வேலைகள் செய்யறோம் இல்லையா? அந்த மாதிரி இதுவும் ஒரு வேலையாயிடுது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்ப பல வேலைகள்ல ஜபிக்கிறதும் கீர்த்தன்ல அப்படியே நின்றுட்டோம் இருக்கிறதும் மற்ற விஷயங்களை செய்யறதும் பல வேலைகள் மாதிரி ஆக்கிட்டோம் நம்ம கொஞ்ச நாள் ஆனவனே. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சரணாகதி எடுக்க வேண்டும். சரணாகதி என்பது ஒரு முறை இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மாயை நம்மை தாக்கலாம். மாயை என்னை பிடிச்சி தூக்கி போயிடும். அப்போ நாம் சரணாகதி கேன்சல். அது இடைவிடாமல் இருக்கணும். இடைவிடாமல் இருந்து முழுமையாக நாம் இனி கிருஷ்ணர் தவிர நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முழுமை நிலை வரும்போது நாம இந்த பௌதிகவாதிகளாக இருக்க மாட்டோம், தூய பக்தர்களாக மாறிடுவோம். அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இப்ப முடியலன்னா பரவாயில்ல, முயற்சியாவது பண்ணணும். அப்ப இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. பக்தி தொண்டுக்கு யார் வர முடியும்? யாருக்கு பாவம் எல்லாம் முடிஞ்சு போச்சோ அவங்கதான் வர முடியும் இல்லையா? யாருக்கு அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதுவும் 7வது அத்தியாயத்தை பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறாரு. இங்க யார் பக்தி எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் துவந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதாக. முற்பிறவிலும் இப்பிறவிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர் அப்படின்னு. இப்ப நமக்கெல்லாம் மன உறுதி வரல,
அப்பனா நம்மளது பாவங்கள் போகலையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது பிரபுபாதர் இதுக்கு பதில் சொல்றாரு. பிரபுபாதர் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் என்ன முடிவு பண்றாருன்னா, இந்த கீழ் கீழ் இந்த ஃபாலன் சோல்ஸ் கீழே இருந்த இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள்லாம் உய்விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்ணியத்தை பிரபுபாதர் கொடுக்குறார். நமக்கு குரு பரம்பரைன்னு 1000 வாட்டி எதுக்கு சொல்றோம்னா, நாமெல்லாம் இன்னும் பாவத்தை முடிக்கல. பக்தி தொண்டுல நமக்கு உறுதி வராதுக்கு காரணம் நம்ம குரு பரம்பரையை சரியா பிடிக்காததுனால. அதனால குரு பரம்பரையை நம்ம சரியாக பிடிக்கும் போது அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆச்சாரியனையும் நாம் தியானிக்கும் போது, அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய மூளையில நம்முடைய மனதுல செலுத்தும் போது நாம் அவர்களோடு தொடர்பு கொள்றோம். அவர்களுடைய உறுதியும் நமக்கும் வரும். அவர்களை நாம் பின்பற்றுகிறோம். அவர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்பது ரொம்ப முக்கியம். பிரபுபாதர் நமக்கு சொல்லி கொடுத்த அனைத்து விஷயங்களை நாம் கடைபிடிக்கும் போது இந்த கரண்ட் வரும் நமக்கு. இந்த அந்த அந்த அறிவு அவர் கொடுக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நமக்குள்ள போகும். அவர் நம்முடைய பாவ விளைவுகளை எடுக்கிறார். ஆச்சாரியன் எடுக்கிறார். ஓரளவு நமக்கு புண்ணியத்தை கொடுக்கிறார். இந்த பாவ புண்ணியம்ன்றது பக்தி புண்ணியம். பக்திக்கு ஒரு அடிப்படை விஷயம் தேவை நமக்கு. அந்த விஷயத்தை நமக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய குருதேவர் கொடுக்கிறார். அப்ப அந்த தளத்துல இருந்து நம்ம மேல எழும்புறோம். அந்த தளத்துல இருந்து. ஏன்னா இப்ப பொதுவாகவே எல்லாருக்குமே கர்ம வினைகள் நிறைய இருக்கு. ஏகப்பட்ட கர்ம வினைகள். அது பாவத்தினாலதான் வருது. அந்த பாவங்களை ஓரளவு சரி கட்டணும்னா தான் பக்தியை ஆரம்பிக்க முடியும். அதை நமக்கு ஆச்சாரியன் கொடுக்கிறார். அதுதான் இங்க பிரபுபாதர் சொல்றார். ஆச்சாரியன் கொடுக்கிறார். அப்பதான் அதனாலதான் நம்ம எல்லாம் ஓரளவு தீட்சை பெற லெவலுக்கு வந்துட்டோம். நம்முடைய பாவங்களை ஓரளவு ஆச்சாரியன் எடுக்கிறார். முழுசா அது போகணும். முழுசா போனோம்னா இங்க இருக்க மாட்டோம். நம்முடைய பாவ விளைவுகள் முழுசா போயிடுச்சுன்னா நம்ம ஆன்மீக உலகத்துல இருப்போம். அதற்காக முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பகவானுடைய கருணையும் கேட்கிறோம். அதுக்குதான் சரணாகதின்னு சொல்லிடுறார் பிரபுபாதர். முழு சரணம் எடுக்கும்போது கிருஷ்ணர் தீனால் தூசாகும் செப்பேல ரொம்பாவாய். அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, எப்போ ஒரு பக்தன் முழுமையா கிருஷ்ணரை இந்த 6 லட்சணம் சரணாகதிக்கு சொல்லப்பட்ட 6 லட்சணங்கள்ல வந்துடுறானோ, அப்ப பகவான் காப்பாத்தி கொண்டு போயிடுவாரு. அதற்கு அப்ப நமக்கெல்லாம் அது நடக்கல அப்படின்னா நம்ம எல்லாம் அந்த நிலையில இல்லை, இன்னும் வரலன்னு அர்த்தம். அந்த சரணாகதிக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இந்த 6 லட்சணங்களை எப்பெல்லாம் எங்கெல்லாம் நான் அப்ளை பண்ண முடியுமோ, என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிக்க முடியுமோ மேக்சிமம் பண்ணணும். ஏன்னா இப்ப எடுத்தோடனே எல்லாரையும் நான் சன்னியாசி ஆயிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கிரகஸ்தர்களாக இருந்து கொண்டும் சன்னியாசி நிலையை விட அதிகமான நிலை கூட கிரகஸ்தர்கள் போக முடியும். அதுதான் நம்ம பக்தி வினோத் தாக்கூருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து பாக்குறோம். ஏன்னா பக்தி வினோத் தாக்கூர் கிரகஸ்தர் தான். ஆனா அவர் மிகப்பெரிய ஆச்சாரியன். ஆனால் நமக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற எண்ணம் இல்லை. கிடைக்கும். நம்ம பிரபுபாதர் சொன்னதை நம்ம செய்யும் போது பாதகமான விஷயங்களை விட்டு தள்ளணும். இது எனக்கு பக்திக்கு ரொம்ப பாதகமா இருக்குன்னா வேண்டான்னு சொல்லி விடணும். பக்தின்ற பேர்லயே நமக்கு பக்தர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பக்தின்ற பேர்லயே நம்ம பக்தி இல்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுல இருந்தெல்லாம் விலகணும். அப்படி விலகும் போது கண்டிப்பாக பகவான் நம்மை ரட்சிப்பார். ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு இந்த பாடத்தை முடிக்கிறேன். சரணாகதி என்றால் என்ன அப்படின்ட்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கதை விஸ்வேஸ்வரி மாதாஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சிருந்தாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை வேதாந்த தேசிகன் காட்டுக்கு போனார். காட்டுக்கு போயிட்டு என்னத்தைய பார்த்துட்டு மயங்கி விழுந்துடுறார். இப்போ சிஷ்யர்கள்லாம் குருதேவ் மயங்கி விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தண்ணி தெளிச்சு அவரை ஆசுவாசப்படுத்துறாங்க. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, குருதேவர் நீங்க ஏன் மயங்கி விழுந்தீங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஒரு காட்சியை கண்டேன். அந்த காட்சி என்ன காட்சி கண்டீங்க? எதனா கொடிய விலங்குகள் வந்ததா, இல்லை யாருன்னா திருடர்கள் வந்தாங்களா, இல்லை பயம் வந்துச்சா, எதுக்கு நீங்க விழுந்தீங்க அப்படின்னும் போது அவர் அந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிறார். ஒரு வேடுவன் அந்த காட்டுல ஒரு குட்டி முயலை எடுத்து பிடித்து கொண்டு கோணிப்பையில வச்சு கட்டி தூக்கி கொண்டு போகிறான். அந்த குட்டி முயலினுடைய தாய் ஓடி அந்த வேடுவனுடைய காலில் விழுந்து வணங்குது.
இதை கண்டு வேதாந்த தேசிகன் மயங்கி விழறார். அவரு அதுக்கு விளக்கம் தர்றார். அந்த முயலுக்கு இந்த வேடுவன் காலில் விழணும் அப்படின்ற அறிவை யார் கொடுத்தது? என்னுடைய குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும், அதனால நான் வேடுவன் காலில் விழுந்து என்னுடைய குழந்தையை கொடுத்துருன்னு கேட்கிற அறிவை பகவான் கொடுத்துருக்கிறார். அந்த வேடுவனும் தன்னை சரணடைந்த இந்த முயலுக்கு அது தன்னுடைய குட்டியை தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியை திருப்பி கொடுத்துட்றான் அந்த வேடுவன். அப்ப அவனுக்கு சரணம் எடுத்தவங்களை நம்ம காக்க வேண்டும்ன்ற அறிவும் அவனுக்கு இருந்தது. அப்ப நம்ம எப்பொழுதும் காக்க தயாராக இருக்கும் கிருஷ்ணரிடம் நாம் சரணடையாமல் இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சேன். எனக்கு மயக்கம் வந்துருச்சு. ஏன்னா இந்த சாதாரண வேடுவன் அவன் கொடுமையானவன் தானே. வேடவன்லாம் எங்கன்னா தயை வைப்பானா? வெட்டி தள்ளுறவன் தான். ஆனாலும் ஒரு முயல் வந்து சரணாகதி எடுத்த உடனே முயலுக்கு ஆதரவு கொடுத்துட்டான்ல. இந்த தாய் முயல் வந்து சரணாகதி எடுத்த உடனே அந்த குட்டி முயலை எடுத்து கொடுத்துட்றான். அப்போ சாதாரண மனிதன், சாதாரண விலங்கு, இவங்க கிட்டே சரணாகதி இருக்கும்போது நான் பக்தன், பகவான் வந்து சரணாகதியை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடியவன், ஆனா நான் இன்னும் சரணாகதி எடுக்காமல் இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சேன். அதனால எனக்கு மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு அவர் சொல்றார். அது போல நம்மை காப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார், கை கொடுத்து கொண்டிருக்கிறார். கையை நாம் தான் பிடிக்காமல் இருக்கிறோம். கிருஷ்ணர் எப்பொழுதும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். எப்போ திரும்பி பார்க்கும் இந்த ஜீவன் உள்ள அந்தர்யாமி பரமாத்மாவாக நம்முடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். நாம் தான் திரும்பி பார்க்காமல் இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. அப்ப பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சூப்பர் மாதாஜி கிளாஸ். மாதாஜி, இப்போ நம்ம இந்த 6 லட்சணங்களையும் பின்பற்றணும்னு நினைக்கும் போது கூட சம்டைம்ஸ் இந்த முக்குணங்கள் ஏதாவது ஒரு இந்த சொந்தக்காரர்களுக்கு மத்தியிலேயே ஒரு மனஸ்தாபம் வந்து போட்டு அப்படியே அதை புடுங்கிறது. இப்படி யாருதே அதை மீறி வெளில வரணும்னு பார்க்கும்போது கூட சம்டைம்ஸ் அப்படியே அது உள்ள போறோம். அதை மீறி தாண்டிதான் வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணி ஜபம் எல்லாம் பண்றோம். ஆனாலும் இந்த முக்குணங்கள் ரொம்ப படுத்துறது மாதாஜி. அது அது பயிற்சி தான் பண்ணணும் இல்லையா மாதாஜி? மேல மேல இடைவிடாமல் ஆசை வளர்த்துருக்குங்க. இடைவிடாத ஆசை, இடைவிடாம ஆழ் மனசுல எனக்கு பக்தி தான் செய்யணும், பக்தராக தான் ஆகணும், எல்லாம் பக்திக்கு அனுகூலமாக தான் இருக்கணும்னு நீங்க அது ஆசையை வளர்க்க தீவிரமா வளர்க்க அந்த கர்ம வினைகள்லாம், இதெல்லாம் கர்ம வினை தான். நமக்கு பக்திக்கு தடையா இருக்கிறதெல்லாம் நாம யாரோ பக்திக்கு தடையாக இருந்திருக்கிறோம். அதனாலதான் அது வந்து நமக்கு தடையா நிக்குது. இப்ப நான் வந்து பக்தியை நோக்கியே, பக்தி தோன்று நோக்கியே நான் தீவிரவாதத்தை மனசுல வளர்த்துக்குங்க. அதற்கான சூழ்நிலைகளை பகவான் கொடுப்பார். எப்படி கொடுப்பார், எங்க கொடுப்பார்ன்றதுலாம் அவர் கையில தான் இருக்கு. அவர் கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். நீங்க பக்தரா ஆகணும்னா எதுவுமே தடை கிடையாது. தடெல்லாம் பிச்சின்னு போயிடும். நீங்க பக்தி தோன்றணும் நினைச்சீங்கன்னு வச்சுங்க, தீவிரமா நினைச்சீங்கன்னா பிரகலாத் மாதிரி ஆயிடுவீங்க. இரண்யகசிபுக்கே பயப்பட மாட்டீங்க. சொந்தக்காரெல்லாம் எங்க ஒரு தூசு மாதிரி. மாதாஜி, இப்ப நமக்கு ஏதாவது தடை வந்தா கூட கர்ம வினையா மாதாஜி? பக்தியில நமக்கு முன்னேற்றும் பொழுது தடைகள் வந்தாலும் கர்ம வினையினாலதான் அது நடக்கலன்னா என்ன அர்த்தம்? நாம விரும்புறோம், அது நடக்கலன்னா என்ன அர்த்தம்? நாம யாருக்கும் அதை பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு பக்தருக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம. அதனாலதான் அதுவே நமக்கு திரும்புது. ஆனா இது நம்மை தீவிரவாதமாக இப்ப இவ்வளோ நெகட்டிவா இருக்குல்ல, சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்மறையா இருக்கு பௌதிக உலகத்துல. அப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது அது ரொம்ப அதிகமா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், வாழ்க்கையில இருக்கிற அசௌகரியங்கள் இதையே நினைச்சு அதையே பேசி இப்ப இருக்கிற க்ஷணத்தை நான் வீணாக்க கூடாது. இப்ப இதுதான் என்னுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்து. இப்ப ஒரு குழந்தைகள்லாம் வந்து அமெரிக்கால இருந்து வந்தாங்க, வயசு பெண்கள்ன்றதுனால என்னை கூப்பிட்டு லெக்சர் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் லெக்சர்லாம் கொடுத்தேன். தாம்னுடைய மகிமை, மாயாப்பூருக்கு வந்தா எவ்வளோ நல்லது அதெல்லாம் சொன்னேன். ரொம்பவே அந்த ஆச்சரியமான விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்திய நாட்டு பெண்கள்லாம் கூட அப்படி இருக்கிறது இல்லை, ஈவன் பக்தர்கள் கூட அப்படி இல்லை. ஈவன் நானே அந்த நிலையில அந்த குழந்தைகள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கல. எப்போதும் காட்டன் புடவை கட்டி தாலையை அப்படி கவர் பண்ணி ஐடியலா இருக்கிறாங்க. ரொம்ப ஐடியல். எல்லாம் அமெரிக்க பெண்கள், நம்ப மாட்டீங்க, அமெரிக்க பெண்கள். அவங்க பேசுற ஆங்கிலம் எனக்கு அவ்வளவு புரியல. அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது நான் வகுப்பெல்லாம் நடத்தினேன். அந்த குழந்தைகளுக்கு வந்து சண்டை வந்துடுச்சு ஒன்றோட ஒண்ணு. வயசு பெண்கள் ஒரு 20 இருந்து 25 வயதுக்குள்ள.
அப்ப அதுக்குள்ள ஒரு குரூப்பா வந்திருக்காங்க. ஒரு குரூப்பா வரும்போது மனஸ்தாபம். அப்ப நான் சொன்னேன், நீங்க வந்து இங்க ஃபயர் பர்பஸ்க்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அதெல்லாம் விட்டுரு. நம்ம கோல தான் நினைக்கணும். குறிக்கோளை தான் நினைக்கணும். அப்ப குறிக்கோளையே நம்ம பார்க்கும்போது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. சொந்தக்காரன் வர்றான் போறான் நினைவு கூட இருக்காது உங்களுக்கு. இவங்கெல்லாம் வந்தாங்களே ஏதாவது சொல்லுவாங்க சில நேரத்துல. சில பேர்லாம் வந்து நான் அன்னைக்கு அங்க பார்த்தனே உங்களை இது மாதிரி பண்ணியிருந்தீங்களா அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நினைவே இருக்காது. ஏன்னா அங்க நான் ஜெபம் பண்ணதுதான் எனக்கு நினைவு இருக்கணும். அங்க நான் பகவானை எப்படி தரிசித்தேன். அங்க போன இடத்துல வந்து ஆச்சாரியன் குரு மகாராஜர் சொன்ன கருத்துக்கள் இதுதான் நினைவுக்கு இருக்கணும். மத்ததெல்லாம் அப்படியே போயிடணும். உங்களுக்கு போகும். நீங்க தீவிரமா பக்தி தான் போது இப்போ சூழ்நிலையே இருக்கு. ஒரு மேரேஜுக்கே போறீங்கன்னா நீங்க எங்கன்னா ஓரமா ஒதுங்கிட்டு இல்ல அவங்க எல்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து ஜெபம் பண்ணிட்டு சும்மா ஒப்புக்கு அங்க போய் நின்றுட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் உங்களுக்கே பௌதிக ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பக்தர் தீட்சை எல்லாம் வாங்கிட்டீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, உங்களுக்கு உள்ள பௌதிக ஆசைன்னா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல நம்ம சொந்தக்கார் தானே. இப்பெல்லாம் யாரும் இப்ப கல்யாணத்துல எல்லாம் நடனம் ஆடுறாங்களாமே, அங்க போய் நீங்களும் நடனம் ஆடுவீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல என் நேரம் விரயமாகிறது. எனக்கு இது தேவையில்லாத ஒன்று. நான் ஏன் இங்க வந்தேன், யாரும் என்னை கண்டுக்கலாம் பரவாயில்ல, அப்படிக்கா ஓரமா உட்காந்து நான் ஜெபம் பண்றேன்னு போயிடுவீங்க நீங்க முற்றிய பக்தரா இருந்தா. ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, யாரும் வரல நான் போறேன், நானும் இவங்கள மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க நேரத்தை விரயமாக்குகிறீர்கள். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க வாழ்க்கை நடந்துட்டு போகுது. அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வர்றது வந்து நல்லதுதான். ஏன்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். நமக்கு பக்திக்கு தடையெல்லாம் வந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளை இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் பக்தர்கள் எங்களை வந்து இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை தொடர் வேலைகள் கொடுக்கிறார்கள் எனக்கெல்லாம். அப்ப வந்து தொடர் வேலைகள் கொடுக்கும்போது நான் வந்து என்னுடைய பக்திக்கு டைம் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கினேன். பக்தர்களுக்கு சேவை செய்வது ஒரு கடமைதான். ஆனா என்னை சுத்தி இருக்கிற பக்தர்களும் தொடர்ந்து சர்வீஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதே அந்த பக்தர்களுக்கு சொல்லிட்டேன், தொடர்ந்து எனக்கு வந்து நீங்க சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, நானும் ஜெபம் பண்ணணும், நானும் படிக்கணும், நானும் பாடம் நடத்தணும், அதனால கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவையும் தொடர்கின்றேன். நீங்க இப்ப சொந்தக்கார உறவினர்கள்லாம் நம்மளை தடை பண்ணும்போது அவங்க கிட்ட சில நேரங்கள்ல ஓப்பனா சொல்லவும் வேண்டியிருக்கும். அவங்க வளவலன்னு பேசினாங்கன்னா இதோ வரேன்ட்டு உள்ள போயிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துக்கணும். நான் திருமணங்களுக்கெல்லாம் போறது உண்டுதான். ஆனா அங்க போய் எங்கன்னா ஓரமா உட்காந்துக்குவேன். ஓரமா உட்காந்து பீட் பேக் எடுத்துக்குவேன். இங்கேயும் திருமணங்கள் நிறைய நடக்குது. இன்னைக்கு கூட திருமணம் ஒண்ணு விமரிசையாக நடக்குது. அந்த மாதிரிலாம் அவங்க பெரிய பணக்காரர்கள் மாயாப்பூரே ஆடுது. எல்லா கெஸ்ட் ஹவுஸும் ஃபுல். அப்படி எல்லா அந்த மிகப்பெரிய பணக்காரர்கள். எனக்கும் அழைப்பு வந்தது. நான் இப்ப அதுக்கு மயங்கி இருந்தேன்னா இன்னைக்கு சரணாகதி தத்துவத்தை மறந்தே போயிருப்பேன். இந்த சரணாகதி வகுப்பு எனக்கு வாழ்நாள் முழுக்க என் மனதுல இருக்கும். அதனால இது முக்கியமான இதுதான் எனக்கு முக்கியம். அது போவேன், மரியாதை செலுத்தி விட்டு வந்து விடுவேன் அப்படின்ற ஒரு திட்டத்துல போல நான். இல்லைன்னா காலையில இருந்து அங்க போய் உட்கார்ந்து இருக்கலாம். அங்க கலரா எல்லாம் நடக்குது. இங்கேயும் மாயாப்பூர்லயும் அப்படி உண்டு. பக்தியிலயும் வந்து நம்ம வந்து சுகமாக இருப்போம், சுகித்திருப்போம் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க சாப்பிடலாம் அங்க சாப்பிடலாம், ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் போடுறாங்க. 2 வேளைக்கும் கூப்பனும் கொடுத்துட்டாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள்ன்றதுனால காலையில கூட்டம் நிறைய வந்தா சமாளிக்க முடியாதுன்ட்டு விஐபிஸ் மாதிரி கூப்பன் கொடுத்துருவாங்க. நான் இல்லை எல்லாரும் வந்துருவாங்க, அவங்களால சமாளிக்க முடியாது. அதுக்காக எனக்கு கூப்பனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் போல என்னுடைய குறிக்கோள் இன்னைக்கு சரணாகதி எடுக்கணும். சண்டே பக்தர்கள் இத்தனை பக்தர்கள் சத்சங்கம். எனக்கு இது குவாலிட்டி அசோசியேஷன், அதுவும் அசோசியேஷன் தான். அங்க வந்து அது கொஞ்சம் என்ன இருந்தாலும் திருமணம் அப்படின்னாலே அது கொஞ்சம் மாயை இருக்கும். கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்குது. அதனால என்னுடைய முக்கியத்துவம் வகுப்பாக இருந்தது. ஒருவேளை மத்தியானம் கூட நான் போக மாட்டேன். ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டு வீட்டுல இருக்கிறத நான் விரும்புறேன். பக்தர்களை நீங்க கண்டுபிடிச்சிக்கங்க எப்படி எந்த சூழ்நிலைகள்ல உங்களை வந்து கிருஷ்ண உணர்வுல வைக்கிறது அப்படின்றத. மாதாஜி இப்போ இவர் சொல்றாரு இல்லையா மாதாஜி, கிருஷ்ணர் சுப அசுப விஷயங்களை தவிர்ப்பவன் எனக்கு மிகவும் பிரியமானவன்றாரு. ஆனா நம்ம தவிர்க்கணும்னு நினைச்சா கூட சில சமயம் தவிர்க்க முடியலதான். பட் நீங்க சொல்ற மாதிரி நம்ம
இந்த பக்தியை மட்டும் எப்படியா தனியா போய் ஜபத்தை முடிக்கணும் அந்த மாதிரி அதுதான் ட்ரை பண்ணணும் இல்லையா இப்ப மாதாஜி? நீங்க அதான் உதாரணமா ஒரு உறவினருடைய ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. பொதுவா உறவினர்கள்லே பிரச்சனை என்ன வருது? என்ன முன்னாடி வைக்கல, என்ன நலங்கு கூப்பிடல, என்ன இதை செய்ய சொல்ல, அதை செய்ய சொல்லன்னு தானே சண்டை வருது. நீங்க அதை பத்தி பரவாயில்ல, என்ன கூப்பிடலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓரம் உட்காந்துக்குங்க. என்னுடைய மிக முக்கியமான உறவினர்களுடைய திருமணத்துல கூட நான் ஓரமா உட்காந்துருவேன். நானே செய்யற திருமணங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல நான் உள்ள போய் தான் ஆகணும். ஆனால் எனக்கு மிக நெருங்கிய உறவினர்கள் அவர்களும் பக்தர்கள் கிடையாது. அவங்க இத கூப்பிட்டா இது வம்பு, இதுக்கு வேற பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, எனக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஏன்னா அவங்கள ஒதுக்க முடியாது, அங்க நான் போகாமலையும் இருக்க முடியாது. அப்படி சூழ்நிலைகள்லாம் என் வாழ்க்கையிலும் வருகின்றது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அப்படியே சிரிச்சிட்டு ஆஹா அப்படின்ட்டு அங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அது ஒரு 5 நிமிஷம் தான். அப்புறம் போய் எங்கன்னா சேர் பார்த்து உட்காந்து இடுப்பு வலிக்குது அப்படின்னு சேர் பாட்டு உட்காந்து பீட் பேக் எடுத்துன்னு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரே ஹரி. அதான் என் வாழ்க்கை. அவங்களுக்குலாம் தெரியாது, அவங்க பிஸியா இருப்பாங்கல்ல, அதை பண்றது இதை பண்றது அதுல பிஸியா இருப்பாங்க. நமக்கு அது நல்லதா போச்சு. நம்மளை கண்டுக்கலையா ரொம்ப நல்லது. இப்ப முதல்லாம் கண்டுக்குனா கண்டு கொள்ள வேண்டும். என்னை புடவை எடுக்க கூப்பிடல, என்ன நலுங்கு வைக்க கூப்பிடல, என்ன முன்னாடி கூப்பிடல, என்ன சாமி கும்பிடுறதுக்கு கூப்பிடல. நான் தான் அண்ணியாச்சே, முதல்ல அண்ணனுடைய ஒய்ஃப் நான் அண்ணி, என்ன இது பண்ணல அது பண்ணல, எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. நான் கிஃப்ட் கொடுத்தோமா, ஓரம் உட்காந்தோமா, வந்துனே இருந்தோமா, நீ நல்லா இருக்கீங்களா, நல்லா நல்லா இருக்கேன், அவ்வளோ. போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு, ஒரே ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். இப்படி நாம பௌதிகவாதிகள் கிட்டையும் அவங்களாம் நெருங்கிய உறவினர்கள். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் நம்ம கிருஷ்ணரை மறக்காமல் இருக்கணும். எந்த சூழ்நிலையும் மறக்காமல் இருக்கிறதுக்கே நீங்க திட்டம் போடுங்க. ஓகே மாதாஜி. மாதாஜி சொல்லி முடிச்சிருங்க மாதாஜி. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மாதாஜி. இது பாசிட்டிவ். நெகட்டிவ்லயும் உங்களுக்கு அடி வாங்குவோம் இல்லையா? திருமணம் மரணம் 2 விஷயங்களும் நம்மள இழுத்து கீழே தள்ளும். அப்படியும் பீட் பேக்கை மட்டும் நான் கீழே வைக்கல. திருமணங்கள்லயும் நான் பீட் பேக்கை கீழே வைக்க மாட்டேன், மரணங்கள்லயும் நான் பீட் பேக்கை கீழே வைக்க மாட்டேன். இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். அதை நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் முயற்சி செய்யுங்கள். யாருன்னா எதனா சொன்னா சொல்லுங்க, அதை பத்தி கவலை. உங்க ஹஸ்பண்ட் விவாகரத்து பண்றேன் அப்படின்னாருனோட பயப்படுங்க, மத்தபடி வேற எதுக்கும் பயப்படாதீங்க. யாருன்னா ஏதாவது சொன்னாங்கன்னா இப்பெல்லாம் ஜபம் பண்ணலன்னா திட்டுறாரு, ஏன் இன்னும் முடிக்கலையா 16ன்றாரு. அப்பனா சரி. அவர் கணவர் ஏதாவது புள்ளி வச்சார ஒழிய மற்றபடி மற்ற உறவினர்களுக்கு எல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. அவ்வளவுதான் மாதாஜி. இப்போ என்னோட ஃப்ரெண்டு, இது மட்டும் ஃபைனல் கொஸ்டின் மாதாஜி. என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் மாதாஜி, இப்போ அவங்க கிட்ட எல்லாம் இப்ப நம்ம கிருஷ்ணரை பத்தி எல்லாம் நிறைய பகிர்ந்துக்கிறோம். நான் அந்த இதெல்லாம், அதாவது நம்ம இஸ்கானை பத்தி பிரபுபாத் பத்தி எல்லாம் சொல்லும் போது, நான் என்னுடைய சீக்ஷா குரு இருக்காங்க மாயாப்பூர்ல, அவங்க 6 மணி நேரம் தான் தூங்குறாங்க, ஃபுல் சேவையில தான் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கைய கம்ப்ளீட் கிருஷ்ண சேவையில தான் இருக்குன்னு அவ கேட்டா, அவங்களுக்கு போரே அடிக்காதா அப்படின்னு கேட்டா நான் சொன்னேன், அப்படி இருக்காது, அவங்க சேவை செய்ய செய்ய அது சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா. சோ அப்போ ஒரு பௌதிகவாதியா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயோ ஃபுல்லா கிருஷ்ண சேவையிலேயே இருக்காங்களே, அவங்களுக்கு போரே அடிக்காதா, இப்படி பண்ணி பண்ணி கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம், டிவி பார்ப்போம், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா மாதாஜி. ஏன்னா இதுல சுவை வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்கு போர் அடிக்காது. இப்ப சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், லெக்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நான் பார்த்துருக்கேன், போர் அப்படின்ட்டு லெக்சரை நிறுத்துவாங்க. கிருஷ்ணரை பத்தி பேசினா கூட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படியே அதை கேட்காம, அது புரியாது அவங்களுக்கு, போவாங்க. அது பக்தர்களாகிய நாம இதுல ருசி காண ஆரம்பிச்சிட்டோம், இந்த சேவையில் ருசி காண ஆரம்பிச்சிட்டோம். அதனால அது இப்ப முக்கியமா ஜபத்துல என்னை யாருன்னா விட்டுருவாங்களா, எனக்கு சேவையை விட இப்ப ஜபம்ல விருப்பம் அதிகமாகி விட்டது. கேட்கறது சாண்டிங். இப்ப யாருன்னா விட்டுறீங்களா, சரி, எனக்கு போட்டி போடுறதையும் நிறுத்திட்டேன் நான். இப்பெல்லாம் என்னை கூப்பிட்டாங்கன்னா சேவை செய்வேன். இப்போ அதிகமாக கிருஷ்ணர் நினைவுனா ஜபம்தான். ஜபத்துக்கு எனக்கு நான் முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிட்டேன். நான் அது சுவை கொடுக்கின்றது பக்தர்களுக்கு. இந்த பக்தி செயல்கள் சுவை கொடுக்கின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு இருக்கிற காலகட்டம் குறைவு. அதுல பிரபுபாதனுடைய புத்தகங்களை படிச்சு முடிக்க முடியுமா?
பிரபுபாதர் சொல்லிட்ட விஷயங்களை கேசட்ல இருக்குல்ல, அந்த ரெக்கார்டிங்ல அதெல்லாம் கேட்க முடியுமான்ற பயமும் எனக்கு வந்துருச்சு. அதெல்லாம் படிச்சு முடிக்க, ஏன்னா இது மிகவும் ஆர்வமா இருக்கு. பாகவதம் எடுத்து படிங்களேன், திரும்ப திரும்ப படிச்சாலும் சுவையா இருக்கு. அவ்வளவு விஷயங்களை பிரபுபாதர் சொல்றார், அவ்வளவு விறுவிறுப்பாவும் சொல்றார். அப்ப அந்த சுவையை நாம் வளர்த்து கொண்டோம்னா போர் அடிக்காது. அவங்களுக்கு அது புரியல, அதனால அவங்களுக்கு அதுல சுவை இல்லை. இந்த விஷயத்துல புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு, நான் பெரிய பக்தர் இல்லை, கண்டிப்பா நான் பெரிய பக்தரே இல்லை. என்னுள்ள பல கலங்கங்கள் இருக்கு, அதை எடுக்கணும்ன்ற முயற்சியிலேயே இருக்கிறேன். நான் பெரிய பக்தர் இல்லை, ஆனா எனக்கு போர் அடிக்காம போறதுக்கு வந்து இதுல சுவை காண ஆரம்பிச்சிட்டேன். முழு சுவை இல்லை, கொஞ்சம் சுவை. ஏன்னா இன்னும் நோய் இருக்கு. நோய் இருக்கிற வரைக்கும் அந்த கற்கண்டு இனிக்காது. நாம வந்து மஞ்சக்காமாலை நோய் இருக்கிற போது நம்ம கற்கண்டே சாப்பிட்டோம்னாலும் இனிக்காது. எனக்கு வந்து கற்கண்டு முழுசா இனிக்கல, ஆனா கற்கண்டு இனிக்கிறதுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிக்கும், நோய் போனா இனிக்கும்னு தெரிய ஆரம்பிச்சது. அதனாலதான் நான் வந்து பக்தி தொண்டுல இருக்கிறேன். ஓகே மாதாஜி. மாதாஜி ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வந்தது மாதாஜி. எனக்கு அமரேந்திரதாஸ் அவருடைய ஒரு ஷார்ட் லெக்சர் கேட்டேன். அதுல வந்து ஐந்திரா பிரபுவை பத்தி சொன்னார். அப்ப அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்லோகமா இந்த சர்வதர்மான் பரித்யஜ்ய. ஏன்னா அதுல வந்து மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு இந்த விரஜ பூமியோட பேரு வந்துடுறது. சோ அவர் ரொம்ப வந்து இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ரசிப்பார். விரஜ இந்த விருந்தாவன் தாம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு அப்படின்ட்டு அது சொன்னார் அவர். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சதாம் விருந்தாவன் ஆயிந்திரா பிரபுக்கு, அதனால அவர் ரொம்ப ரசிப்பார். விரஜன்னு சொல்லிருக்காரு பகவான் அப்படின்ட்டு சொன்னார் மாதாஜி. வெரி குட், வெரி குட். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கேளுங்க. மாதாஜி, இப்ப நீங்க சொன்னீங்க பகவானுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு இல்லையா? அதுல 9th சாப்டர்ல வந்து பத்திரம் புஷ்பம் பலபோகம் வந்துட்டு ஸ்லோகம், தூய பக்தியோட நம்ம வந்து அத அன்போட செய்யும், அவருக்கு பிடிச்சத நம்ம அந்த இது கொடுக்கும் போது அவர் வந்து அதை ஏத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல வந்து எத்கரோசி, அந்த ஸ்லோகத்துல வந்து உனக்கு நீ என்ன செய்யறியோ அதை எனக்கு பட, என்னென்ன நீ செய்யோ அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல இது கேள்வி என்ன? இப்ப என்னன்னா அதுல வந்து இப்ப என்ன அந்த ஸ்லோகத்துல உள்ள நிலையில தான் இருக்கும். என்ன எனக்கு பிடிக்குதோ, இப்ப குழந்தைங்களுக்கு சமைக்கும் போது கூட காரம் அதிகமா போட்டா குழந்தைக்கு பிடிக்காதோ, அதனால பார்த்து போடுவோம் அப்படின்னு அந்த மைண்டோட தான் சமைக்கும் போதும், இப்ப ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கும் போதும் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைக்கு பிடிக்காது, இதை வாங்கலாம் அப்படின்ற மனநிலையோட தான் நான் செய்யறேன் மாதாஜி. இதுல இருந்து எப்படி நான் தூய அன்போட பகவானுக்குன்னு செய்யறேன்? இது நிறைய பக்தர்கள் கேட்கிற கேள்விதான். இப்ப நமக்கு பிடிக்குதுன்னா தோசை, இட்லி, அந்த மாதிரி செய்யறோம். இப்ப இந்த ஸ்டாண்டர்ட்ஸ், இப்ப குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குன்னு ஒரு டயட் இருக்கு. அந்த டயட்டை நம்ம செய்யறோம். இது நீங்க சொல்ற மாதிரி எத்கரோஷி எத் தஷ்னாஷி எத் ஜோஷி ததாஷி எத் தபஸ்யாசி கவுந்தய தற்குருஸ்வ மத்தர்ப்பணம். இது வந்து கர்மகாண்டம். எதனாலும் செஞ்சுட்டு அதை அர்ப்பணம்னு. ஆனா இந்த ஸ்டேஜ்ல இருந்து கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அதை செய்யற ஸ்டேஜை நோக்கி நம்ம அந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அது முக்கியமாக கோயில்ல அது ரொம்ப நல்லபடியா நடக்குது. இப்போ நம்ம அதனாலதான் கிராஸ்தர்கள் வந்து வீட்டுல வந்து விக்கிரகங்களை வைக்கிறது இல்ல. நம்மால முடியக்கூடிய விஷயங்களை தான் பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பரவாயில்ல. இப்ப நீங்க எல்லாம் வந்து தினமுமே காலையில வெறும் கிருஷ்ணருக்கு எப்படி படைக்கிறாங்கன்றத சொல்றேன் கேட்டுங்க. காலையில இங்க கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நெய்யில செய்யப்பட்ட பூரிகள், நெய்யில வறுக்கப்பட்ட காய்கறிகள் அப்படிதான் கொடுக்குறாங்க. அத மாதிரி நம்ம தினமும் சாப்பிட முடியாத. மத்தியானம் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு மெனு இருக்கு. அந்த மெனுவை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம், தினமும் சாப்பிட முடியாது. இது கிருஷ்ணருக்குன்ட்டு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல அவங்க பண்றாங்க. ஆனா அதுல அங்க நைவேத்தியம் பண்ற பக்தர்கள் கூட அவ்வளவு ஆப்புலண்டா பிரசாதம் சாப்பிடுவாங்க. அவங்க போயிட்டு ஒரு பழம் சாப்பிட்டுக்குவாங்க, ஒரு கஞ்சி காசி குடிச்சுக்குவாங்க. கிருஷ்ணருக்கு வந்து நல்லா பண்ணிட்டு அவங்க சிம்பிளா இருப்பாங்க. இப்போ ஜென்மாஷ்டமியில நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நாம விரதம், ஆனா கிருஷ்ணருக்கு நிறைய செஞ்சு படைக்கிறோம் இல்லையா? அது மறுநாள் மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுறோம். இப்ப இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா போதும். ஆனா கிருஷ்ணருக்கு வந்து முழுசா நம்ம நல்ல விஷயங்களை தான் கொடுக்குறோம். அது நம்ம தினமும் சாப்பிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் வீட்டுல வந்து ஒரு டயட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டயட்டை எளிமையான அதுல வந்து நான் சுகித்திருப்பேன்ற எண்ணத்தை எடுத்துடலாம்.
காரம் இல்லாம சாப்பிடுறது தப்பு கிடையாது. காரம் இல்லாம கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. இப்போ வீட்டுல எல்லாரும் உடம்பு சரியில்லை, கிச்சடி ஆக்குறோம், கிச்சடி ஆக்கி கிருஷ்ணருக்கு வைக்கிறோம், அது தப்பு கிடையாது. கிருஷ்ணருக்கு அன்பால வைக்கிறோம், அது தப்பு கிடையாது. இப்போ இந்த கிருஷ்ணரை வீட்டுல நம்மள ஒரு நபராக, ஆனால் உயர்ந்த நபராக வைக்கிறோம். அந்த புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னா சரி, இது தவறு கிடையாது. நீங்க செய்யறது வந்து தவறு கிடையாது. அந்த ஸ்லோகம் வந்து கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அதை செய்யறது, எனக்கு எது பிடிக்குமோ அதை செய்து அர்ப்பணிக்கிறதுன்றது வேற வேற விஷயம். கிருஷ்ணருக்கு பிடிச்சதை செய்யறது தான் பக்தி யோகம். எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு அதை அர்ப்பணிக்கிறது கர்மகாண்டம், கர்மயோகம். சாரி, பக்தி யோகம், கர்மயோகம். கர்மயோகம் புரியுதா உங்களுக்கு? அதனால தப்பு கிடையாது. ஏன்னா கிரகஸ்தர்கள் வந்து பிராக்டிகலாவும் நடைமுறையில கிருஷ்ணருக்கு நம்ம நல்ல உண்மையான அன்போட எதெல்லாம் அங்கே கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வாரோ அதெல்லாம் நம்ம படிக்கலாம், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வைங்க. உங்க வீட்டுல வந்து பகவானை திருப்திப்படுத்தணும்ன்ற எண்ணத்தையும் வளர்த்துக்குங்க. சரி, செய்யும் போது சரி, குழந்தைக்காக இந்த பழத்தை வாங்குறோம், இதை செய்யறோம் அப்படின்னும் போதும் இதை கிருஷ்ணருக்கு முதல்ல வச்சிருவோம், கிருஷ்ணருடைய அனுமதியை பெறுவோம், கிருஷ்ணர் தான் இதை நமக்கு கொடுக்கிறார், அதனால அவருக்கு நன்றி சொல்லுவோம்ன்ற எண்ணங்கள்லாம் வளர்த்துக்கணும். ஒரு காலகட்டத்துல அவருக்கு மட்டும் செஞ்சுட்டு நாம பட்னியா கூட இருக்கலாம், அப்படி ஒரு காலகட்டமா வரும். இப்ப பூஜாரிகள்லாம் அப்படிதான். அவங்க சிம்பிளா, ஒரு பூஜாரி இருக்கிறார் குஜராத்ல, அவர் பாத்தீங்கன்னா சமைச்ச உணவே சாப்பிடுறது இல்ல, வெறுமனே பச்சை காய்கறி பழங்கள், அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணருக்கு நல்ல நெய் சாதமும் நெய்யை போட்டு பலகாரமும் இனிப்புகளும் காரமும் அது இதுவும் செஞ்சு மத்தவங்களுக்கு கொடுத்துடுறாரு பிரசாதத்தை. அந்த நிலை நமக்கும் வரும், இப்ப வராது. ஏன்னா இப்ப நீங்க குழந்தைகள்லாம் வச்சிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு என்ன டயட்டோ அதை நம்ம ஆஃபர் பண்றோம், ஆனா அன்பால பக்தியோட செய்யறோம். தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. இன்னொன்று மாதாஜி, யூடியூப்ல மத்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இதெல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணி விடுங்க மாதாஜி. பாகவதமும் பகவத்கீதை எல்லாமே இருக்கே, எல்லாம் இருக்கு. ஆனா நான் அந்த எந்த மோடோ அதை மாத்தி விடணும், பப்ளிக்ல மாத்தணும். ஓகே. பகவத்கீதை ஆரம்பத்துல இருந்து இருக்கே யூடியூப்ல. இந்த வகுப்பு, குறிப்பிட்ட இந்த வகுப்பு, இந்த பகவத்கீதை வகுப்பு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் தேடி பார்த்தே கிடைக்கல. கிடைக்கலையா? நான் அனுப்புறேன், நான் அதை அனுப்புறேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் பக்தர்களுக்கு இருக்கா சரணாகதியில? எல்லாரும் இன்னில இருந்து சரணம் அடைஞ்சிட்டீங்களா? சரணம் அடைஞ்சிட்டீங்களா? அடைச்சிட்டோம் மாதாஜி. முழுமையா அடையலையா? நிறைய விஷயம் 3 நாள் சரணடைஞ்ச மாதாஜி. 3 நாள் நிறைய விஷயம் சரணடைஞ்சிருக்கோம். கொஞ்சம் நிறைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். அடையணும், முழுமையாக அடைய வேண்டும், முழுமையாக அடைய வேண்டும். நன்றி. சரணடைஞ்சிருக்கோம் ஏற்கனவே, அது அதிக சதவீதத்தில் சரணடைய வேண்டும், முழுமையான விகிதத்தில் சரணடைய வேண்டும். பக்தர்களுக்கு மிக்க நன்றி. நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா நன்றி. ஹரே கிருஷ்ணா.